கர்த்தருடைய மகிமை நிறைந்த கிருபை நிறைந்த பிரசன்னத்தை உணர்ந்தவர்களாக கர்த்தருடைய சமூகத்தில் கொஞ்ச நேரம் கர்த்தரை நாம் மகிமைப்படுத்த போகிறோம். எல்லோரும் வாய் திறந்து இயேசு ராஜாவை பார்த்து, நல்லவரே உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுங்கள். நல்லவரே உமக்கு ஸ்தோத்திரம், வல்லவரே உமக்கு ஸ்தோத்திரம், கிருபை உள்ளவரே உமக்கு ஸ்தோத்திரம், இரக்கமுள்ளவரே உமக்கு ஸ்தோத்திரம், தயவு நிறைந்தவரே உமக்கு ஸ்தோத்திரம், நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரே உமக்கு ஸ்தோத்திரம், எங்களை விட்டு விலகாதவரே உமக்கு ஸ்தோத்திரம், ஒருபோதும் எங்களை கைவிடாதவரே உமக்கு ஸ்தோத்திரம், எங்களை நினைத்திருக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம், நினைவுகளையும் எண்ணங்களையும் யோசனைகளையும் ஆராய்ந்து அறிந்திருக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். ஓ ஜீசஸ், உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் ஹல்லேலூயா ஆண்டவரே, ஹல்லேலூயா வழிகளை எல்லாம் அறிந்திருக்கிறவர். ஓ நாங்கள் நடக்க வேண்டிய வழியை எங்களுக்கு காட்டுகிறவர், எங்கள் மேல் உம்முடைய கண்ணை வைத்து ஹல்லேலூயா எங்களுக்கு ஆலோசனை சொல்லுகிறவர். இயேசுவே நீர் அல்லவா, உமக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவே நீர் அல்லவா, உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ராஜாதி ராஜாவுக்கு ஸ்தோத்திரம், கர்த்தாதி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், வழி நடத்துகிறவருக்கு ஸ்தோத்திரம், எங்களுக்கு வழியானவருக்கு ஸ்தோத்திரம், எங்களுக்கு சத்தியமானவரே, எங்கள் ஜீவன் ஆனவரே, எங்கள் பலன் ஆனவரே, உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆமென். உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்மை நன்றியோடு நன்றியோடு நன்றி கொண்ட இருதயத்தோடு உம்மை துதித்து உம்மை சோத்தரித்து அப்பா உம்மை மகிமைப்படுத்துகிறோம், 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 மகிமைப்படுத்துகிறோம். கர்த்தர் நீர் நல்லவர், 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 நல்லவர். இயேசுவே நீர் நல்லவர், 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 நல்லவர். சொல்லுங்க வாய் திறந்து, இயேசுவே நீர் எனக்கு நல்லவர், என் குடும்பத்துக்கு நல்லவர். ஓ ஹல்லேலூயா, ஆமென். என்னுடைய கணவன், என்னுடைய மனைவி, என்னுடைய பிள்ளைகள், என்னுடைய பெற்றோருக்கு இயேசுவே நீர் நல்லவர், 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 நல்லவர். ஓ கர்த்தர் நீர் நல்லவர், உம்முடைய கிருபை என்றும் உள்ளது. இயேசுவே நீர் நல்லவர், உம்முடைய கிருபை என்றும் உள்ளது. இயேசு ராஜா நீர் நல்லவர், உம்முடைய கிருபை, உம்முடைய கிருபை, உம்முடைய கிருபை என்றும் உள்ளது. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. க்ளோரி, 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 க்ளோரி. உமக்கே ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆமென். உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். உம்முடைய கிருபைக்கு ஸ்தோத்திரம், உம்முடைய இரக்கங்களுக்கு ஸ்தோத்திரம், உம்முடைய தயவுக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. உம்முடைய கிருபை மாறாத கிருபை அல்லவா, மாறாத கிருபை அல்லவா, எங்களை விட்டு விலகாத கிருபை அல்லவா. ஓ ஹல்லேலூயா. எங்களை ஒருபோதும் கைவிடாத கிருபை அல்லவா. ஓ ஹல்லேலூயா. ஆமென். உமக்கு ஸ்தோத்திரம். ஓ வாழ்ந்திருப்பது உம்முடைய கிருபை. ஓ நாங்கள் வாழ்ந்திருப்பது, ஜீவித்திருப்பது உம்முடைய கிருபை, 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 கிருபை. உம்முடைய கிருபை நிறைந்த மகிமை நிறைந்த பிரசன்னத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஜீசஸ் உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவே உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. க்ளோரி, 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 க்ளோரி. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உமக்கு நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம். ஹல்லேலூயா. க்ளோரி, க்ளோரி, glory, 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 glory. Yes Lord, உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நானே வழியும், நானே சத்தியமும், நானே ஜீவனுமாக இருக்கிறேன் என்று சொன்னவரே, எங்களுக்கு வழியாய் இருக்கிறவர், சத்தியமாய் இருக்கிறவர், ஜீவனாய் இருக்கிறவர், எங்கள் ஜீவனின் பலனாக இருக்கிறவர் நீர் அல்லவா. உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கே ஸ்தோத்திரம் என்று சொல்லி, ஓ ஜீசஸ் ஹல்லேலூயா. க்ளோரி, 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 க்ளோரி. நீரே வழி, நீரே சத்தியம், நீரே ஜீவன் இயேசையா. சொல்லுங்க. நீரே வழி, நீரே சத்தியம், நீரே ஜீவன் இயேசையா. எனக்கு நீரே வழி, நீரே சத்தியம்,
ஏசையா, எனக்கு நீரே வழி, நீரே சத்தியம், நீரே ஜீவன் ஏசையா. உம்மாலன்றி எனக்கு விடுதலை இல்லை, உம்மாலன்றி எனக்கு நிம்மதி இல்லை, உம்மாலன்றி எனக்கு விடுதலை இல்லை, உம்மாலன்றி எனக்கு நிம்மதி இல்லை. நீரே வழி, நீரே சத்தியம், நீரே ஜீவன் ஏசையா, எனக்கு நீரே வழி, நீரே சத்தியம், நீரே ஜீவன் ஏசையா. நான் நம்பும் மனிதர் கைவிடலாம், ஆனால் நீர் ஒருபோதும் கைவிட மாட்டீர். சொல்லுங்க. நான் நம்பும் மனிதர் கைவிடலாம், ஆனால் நீர் ஒருபோதும் கைவிட மாட்டீர். நீரே வழி, நீரே சத்தியம், நீரே ஜீவன் ஏசையா, எனக்கு நீரே வழி, நீரே சத்தியம், நீரே ஜீவன் ஏசையா. உடைய வலது கரத்தை உயர்த்தி, எனக்காக சிலுவையில் நீர் மரித்தீர், எனக்காக திரு ரத்தம் நீர் சிந்தினீர். சொல்லுங்க. எனக்காக சிலுவையில் நீர் மரித்தீர், எனக்காக திரு ரத்தம் நீர் சிந்தினீர். நீரே வழி, நீரே சத்தியம், நீரே ஜீவன் ஏசையா, எனக்கு நீரே வழி, நீரே சத்தியம், நீரே ஜீவன் ஏசையா. எங்களுக்கு நீரே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறீர். உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுக்கு வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். உம்முடைய கிருபை நிறைந்த மகிமை நிறைந்த தேவ பிரசன்னத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நீர் இந்த மாலை வேளையிலும் நீரே எனக்கு வழி, நீரே எனக்கு சத்தியம், நீரே எனக்கு ஜீவன் என்று சொல்லி பாடின இந்த அன்பு ஆண்டவரே, பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் நீரே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருந்து நீர் நடத்தி அருளுவீராக. இந்த ஆராதனைக்கு வந்து கொண்டிருக்கிற உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் உம்முடைய மகிமை நிறைந்த கிருபை நிறைந்த பிரசன்னம் தொடர்ந்து ஆளுகை செய்யட்டும், ஆண்டு நடத்தட்டும். அலையிலே வந்திருக்கிற உடைய பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து உடைய நாமம் மகிமைப்படுவதாக, கிருபை வெளிப்படுவதாக. இயேசு இரட்சகருடைய வல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். அல்லேலூயா. தெரிந்த ஒரு பாடலை பாடி உதவி வரும் கண்மலை நோக்கி நான் பார்க்கிறேன். இந்த பாடலை அருமை சகோதரனோடு கூட இணைந்து பாடி கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்த போகிறோம். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன்,
வானமும் வையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன். வானமும் வையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். கால்கள் தள்ளாட விடமாட்டார், காக்கும் தேவன் உறங்க மாட்டார். கால்கள் தள்ளாட விடமாட்டார், காக்கும் தேவன் உறங்க மாட்டார். இஸ்ரவேலை காக்கிறவர் என்னாலும் தூங்க மாட்டார். இஸ்ரவேலை காக்கிறவர் என்னாலும் தூங்க மாட்டார். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன். வானமும் வையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். கர்த்தர் என்னை காக்கின்றார், எனது நிழலாக இருக்கின்றார். பாடுவோமா? கர்த்தர் என்னை காக்கின்றார், எனது நிழலாயிருக்கின்றார். கர்த்தர் என்னை காக்கின்றார், எனது நிழலாயிருக்கின்றார். பகலினிலும் இரவினிலும் பாதுகாக்கின்றார். பகலினிலும் இரவினிலும் பாதுகாக்கின்றார். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன். வானமும் வையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன். வானமும் வையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். கர்த்தர் எல்லா தீங்குக்கும் உங்களையும் என்னையும் விலக்கி காக்கிறவர். பாடுவோமா? கர்த்தர் எல்லா தீங்கிற்கும் விலக்கி என்னை காத்திடுவார். கர்த்தர் எல்லா தீங்கிற்கும் விலக்கி என்னை காத்திடுவார். அவர் எனது ஆத்துமாவை அனுதினம் காத்திடுவார். அவர் எனது ஆத்துமாவை அனுதினம் காத்திடுவார். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன். வானமும் வையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன். வானமும் வையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். போகும்போதும் நம்மை காக்கிறவர், திரும்புகிற போதும் நம்மை காக்குகிறவர். போக்கையும் வரத்தையும் இது முதல் கொண்டு என்றென்றைக்கும் நான் காப்பேன் என்று வாக்கு பண்ணினவர். பாடுவோமா? போகும் போதும் காக்கின்றார், திரும்பும் போதும் காக்கின்றார். போகும் போதும் காக்கின்றார், திரும்பும் போதும் காக்கின்றார். இப்போதும் எப்போதும் என்னாலும் காக்கின்றார். இப்போதும் எப்போதும் என்னாலும் காக்கின்றார். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன். வானமும் வையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன். வானமும் வையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன். வானமும் வையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன். வானமும் வையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். அப்படியே வலது கரத்தை உயர்த்தி சங்கீதக்காரன் சொல்லுவது போல, எனக்கு ஒத்தாசை வருகிற பர்வதங்களுக்கு நேராக
என் கண்களை நான் ஏறெடுக்கிறேன். சொல்லுங்க வாய் திறந்து. வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்தில் இருந்தே எனக்கு ஒத்தாசை வரும், ஒத்தாசை வரும் என்ற அந்த வார்த்தையின்படியே எனக்கு ஒத்தாசை வருகிற பிதாவாகிய தேவனுடைய சமூகத்தை நோக்கி பார்க்கிறேன். இயேசு ராஜாவினுடைய மகிமை நிறைந்த பிரசன்னத்தை நோக்கி பார்க்கிறேன். பரிசுத்த ஆவியானவருடைய மகிமை நிறைந்த பிரசன்னத்தை நான் நோக்கி பார்க்கிறேன், நோக்கி பார்க்கிறேன். வாய் திறந்து சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. கர்த்தர் உனக்கு ஹல்லேலூயா நிழலாயிருக்கிறார் என்ற வாக்கின்படியெல்லாம் கர்த்தர் நமக்கு நம்மை நிழல் போல இருந்து நம்மை காத்தாரே. நிழலாயிருந்து உங்களையும் என்னையும் கர்த்தர் காத்து நடத்தினாரே. கரங்களை உயர்த்தி ஆண்டவரை நோக்கி பார்த்து, போகும்போதும் உன்னை காப்பேன், வரும்போதும் உன்னை காப்பேன் என்று சொன்னவர் ஹல்லேலூயா காத்தாரே, காத்தாரே. இதுவரை காத்து நடத்தினாரே. பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலமாகிலும் உன்னை சேதப்படுத்துவது இல்லை என்ற வார்த்தையின்படியே சேதப்படுத்தாதபடிக்கு இயற்கையின் மூலமாய் வருகிற ஆண்டவரே சேதங்களில் இருந்து நம்மை கர்த்தர் தப்புவித்து பாதுகாத்து நடத்தினாரே. ஹல்லேலூயா, அவருக்கு நன்றி என்று சொல்லி, ஹல்லேலூயா உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி பார்த்து உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து நன்றி அப்பா சொல்லுங்க. வாய் திறந்து நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. இயேசு ராஜா உமக்கு ஸ்தோத்திரம், என் இயேசு ராஜா உமக்கு ஸ்தோத்திரம். சொல்லுங்க, என் இயேசு ராஜா உமக்கு ஸ்தோத்திரம். வாய் திறந்து சொல்லுங்க, என் இயேசு ராஜா உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் என்று சொல்லி ரெண்டு கரங்களையும் தட்டி ஹல்லேலூயா, க்ளோரி, 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 க்ளோரி. என் இயேசு ராஜா உமக்கு ஸ்தோத்திரம், 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 உமக்கு ஸ்தோத்திரம். என் இயேசு ராஜா ஸ்தோத்திரம். சொல்லுங்க, என் இயேசு ராஜா ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரமே எங்கள் உயிர் உள்ள நாளெல்லாமே. கரங்களை தட்டி, இரக்கம் உள்ளவரே, மனதுருக்கம் உடையவரே, இரக்கம் உள்ளவரே, மனதுருக்கம் உடையவரே, நீடிய சாந்தம், நீடிய சாந்தம், பொறுமை, அன்பு நிறைந்து வாழ்பவரே, நீடிய சாந்தம், பொறுமை, அன்பு நிறைந்து வாழ்பவரே. என் இயேசு ராஜா உமக்கு ஸ்தோத்திரம். என் இயேசு ராஜா உமக்கு ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரமே சொல்லுங்க, ஸ்தோத்திரமே உயிருள்ள நாள் எல்லாமே. ஐயா ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரமே எங்கள் உயிருள்ள நாள் எல்லாமே. துதிகன மகிமையெல்லாம் உமக்கே நாங்கள் செலுத்துகிறோம். பாடுவோம் எல்லோரும். துதிகன மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். துதிகன மகிமை செலுத்தி, துதிகன மகிமையெல்லாம் ஐயா உமக்கே செலுத்துகிறோம். மகிழ்வுடன் ஸ்தோத்திர பலிதனை செலுத்தி ஆராதனை செய்கிறோம். மகிழ்வுடன் ஸ்தோத்திர பலிதனை செலுத்தி ஆராதனை செய்கிறோம். என் இயேசு ராஜா உமக்கு ஸ்தோத்திரம். என் இயேசு ராஜா உமக்கு ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரமே எங்கள் உயிருள்ள நாள் எல்லாமே. ஐயா ஸ்தோத்திரமே, ஆமென். ஸ்தோத்திரமே
சோத்திரமே எங்கள் உயிருள்ள நாள் எல்லாமே. கூப்பிடுகிற யாவருக்கும் மிக அருகில் இருக்கிறவரே, இந்த மாலை வேளையிலும் இயேசுவே என்று சொல்லி கூப்பிட்டு அவரை மகிமைப்படுத்துகிற தெய்வ பிள்ளைகளாகிய உங்களுக்கு அவர் அருகில் இருக்கிறார். உங்களை சந்திக்கும்படி, உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்தருளும்படி அவர் உங்கள் அருகில் இருக்கிறார். அந்த இயேசுவை மகிமைப்படுத்தி பாடுவோமா? கூப்பிடும் யாவருக்கும் மிக அருகில் இருப்பவரே, கூப்பிடும் யாவருக்கும் மிக அருகில் இருப்பவரே, உண்மையாய் கூப்பிடும் குரல் தனை கேட்டு விடுதலை தருபவரே, உண்மையாய் கூப்பிடும் குரல் தனை கேட்டு விடுதலை தருபவரே, என் இயேசு ராஜா உமக்கு ஸ்தோத்திரம், என் இயேசு ராஜா உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே எங்கள் உயிருள்ள நாள் எல்லாமே. ஐயா ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே எங்கள் உயிருள்ள நாள் எல்லாமே. உலக தோற்ற முதல் ஐயா எனக்காய் அடிக்கப்பட்டு இயேசுவே, உலக தோற்ற முதல் சொல்லுங்க, ஐயா எனக்காய் அடிக்கப்பட்டு துரோகியாய் வாழ்ந்த என்னையும் மீட்டு புது வாழ்வு தந்து விட்டீ, துரோகியாய் வாழ்ந்த என்னையும் மீட்டு புது வாழ்வு தந்து விட்டீ, என் இயேசு ராஜா உமக்கு ஸ்தோத்திரம், என் இயேசு ராஜா உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே எங்கள் உயிருள்ள நாள் எல்லாமே. ஐயா ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே எங்கள் உயிருள்ள நாள் எல்லாமே. சொல்லுங்க, ஐயா ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே எங்கள் உயிருள்ள நாள் எல்லாமே. என் இயேசு ராஜா உமக்கு ஸ்தோத்திரம், என் இயேசு ராஜா உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரமே ஆமென். ஸ்தோத்திரமே எங்கள் உயிருள்ள நாள் எல்லாமே. ஐயா ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே எங்கள் உயிருள்ள நாள் எல்லாமே. உன்னதமானவரின் உயர் மறைவில் இருக்கிறவர், சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவார், இது பரமசிலாக்கியமே. சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவார், இது பரமசிலாக்கியமே. அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார், அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார், அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். தேவனும் அடைக்கலமே என் கோட்டையும் அரணும் அவர், அவர் சத்திய பரிசயம் கேடகமாம் என் நம்பிக்கையும் அவரே. அவர் சத்திய பரிசயம் கேடகமாம் என் நம்பிக்கையும் அவரே. அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார், அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார்.
அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். இரவின் பயங்கரத்துக்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் நான் பயப்பட மாட்டேன். பாடுவோமா? இரவின் பயங்கரத்துக்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் நான் பயப்படவே மாட்டேன். இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் நான் பயப்படவே மாட்டேன். அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். 1000 நிகழ்வின் பக்கம் விழுந்தாலும் அது ஒரு காலத்தும் உன்னை அணுகிடாதே. உன் தேவன் தாபரமே, அது ஒரு காலத்தும் உன்னை அணுகிடாதே. உன் தேவனும் தாபரமே. அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். உன் வழிகளில் எல்லாம் உன்னை தூதர்கள் காத்திடுவார். உன் பாதம் கல்லில் இடராதபடி. பாடுவோமா? வழிகளில் எல்லாம் உன்னை தூதர்கள் காத்திடுவார். உன் பாதம் கல்லில் இடராதபடி தங்கள் கரங்களில் ஏந்திடுவார். உன் பாதம் கல்லில் இடராதபடி தங்கள் கரங்களில் ஏந்திடுவார். அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். உணர்ந்து பாடுக. அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். தேவனும் அடைக்கலமே, ஒரு பொல்லாப்பும் உன்னை சேருமோ, ஒரு வாதையும் உன் கூடாரத்தையே அணுகாமலை காத்திடுவார். சொல்லுங்க. ஒரு வாதையும் உன் கூடாரத்தையே அணுகாமலை காத்திடுவார். அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். சிங்கத்தின் மேல் நடந்து வலு சர்மத்தையும் மிதிப்பாய். அவர் நாமத்தை நீ உற்றும் நம்பினபடியால் உன்னை விடுவித்து காத்துக் கொள்ளுவார். அப்படியே எல்லோரும் எழுப்பி நிற்போமா? எல்லாரும் தேவ சமூகத்தில் எழுப்பி நின்று பாடுவோம். சிங்கத்தின் மேல் நடந்து வலு சர்வத்தையும் மிதிப்பார். அவர் நாமத்தை நீ முற்றும் நம்பினதால் உன்னை விடுவித்து காத்திடுவார். அவர் நாமத்தை நீ முற்றும் நம்பினதால் உன்னை விடுவித்து காத்திடுவார். அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார்.
அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவே இரத்தத்தால் வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால். வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவே இரத்தத்தால். வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால். என் உள்ளம் தேவன் பால் பொங்கி வழியுதே, இயேசனை ரட்சித்தார் நான் ஆடி பாடுவே. எவரும் அறியாரே என் உள்ளம் பொங்குதே, என் உள்ளம் பொங்கி 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 வழியுதே. என் உள்ளம் தேவன் பால் பொங்கி வழியுதே. கண்களை மூடி இயேசனை கர்த்தரை பாடி ஆராதனை செய்யுவே. எவரும் அறியாரே என் உள்ளம் பொங்குதே, என் உள்ளம் பொங்கி 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 வழியுதே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். ஆதியும் நீரே ஆதியும் நீரே அந்தமும் நீரே, ஆமென். ஜோதியும் நீரே, என் சொந்தமும் நீரே. ஆதியும் நீரே, அந்தமும் நீரே, ஜோதியும் நீரே, என் சொந்தமும் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். தேங்கினி மகிழும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. பாடுவோம். தேனினி மயிலும் இயேசுவின் நாமத்தை சொல்லி திவ்ய மதுரமாமே. அதை தேடியே நாடி ஓடியே வருவாய் தினமும் நீ மனமே. தேங்கினி மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. ஆமென் ஆமென். தேங்கினி மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. முழு தாரும் மேலோக தாரும் புகழ்ந்து போற்றும் நாமம். பூலோக தாரும் மேலோக தாரும் புகழ்ந்து போற்றும் நாமம். இயேசுவின் நாமம். அதை பிடித்துக் கொண்டால் தான் பேரின்ப வாழ்வை பெறுவாய் நீ மனமே. தேங்கினி மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. ஆமென் ஆமென். தேங்கினி மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. ஆமென் ஆமென். தேனினி மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. பாவத்தை போக்கும் பயமதை நீக்கும் பரம சந்தோஷம் பக்கரு களிக்கும். பாவத்தை போக்கும் பயமதை நீக்கும் பரம சந்தோஷம் பக்கரு களிக்கும். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இறையில்லா நாமம், இன்ப நாமம். சொல்லுங்க. இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இறையில்லா நாமம், இன்ப நாமம். நேற்றும் என்றும் நேற்றும் இன்றும் என்றும் மாறிட நாமம்,
நம்பினோரை என்றும் கைவிடா நாமம். நேற்றும் இன்றும் என்றும் மாறிடா நாமம். நம்பினோரை என்றும் கைவிடா நாமம். இயேசுவின் நாமம் சொல்லுங்க. இனிதான நாமம். எல்லாரும் கண்களை மூடி அந்த நாமத்தை பாட 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 இயேசுவின் நாமத்தை சொல்லி மகிமைப்படுத்த மகிமைப்படுத்த நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் நான் வருவேன் என்று சொன்னவர் அவருடைய பிரசன்னம் நம்முடைய மத்தியில் இருக்கிறது. அந்த நாமத்தை அப்படியே மகிமைப்படுத்துக. எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம். இணையில்லா நாமம் இன்ப நாமம். எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம். இணையில்லா நாமம் இன்ப நாமம். வல்லமை தேவை தேவா. சொல்லுங்க. வல்லமை தாரும் தேவா. என்றே தேவை தேவா. இப்போ தாரும் தேவா. என்றே தேவை தேவா. இப்போ தாரும் தேவா. பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை. ஆவியின் வல்லமை. அக்கினியின் வல்லமை. பொழிந்திடும் வல்லமை. உன்னதத்தின் வல்லமை. ஆவியின் வல்லமை. அக்கினியின் வல்லமை. வல்லமை தேவை தேவா. கண்களை மூடி வலப்பக்கம் இடப்பக்கம் இருக்கிறவர்களை மறந்து ஆண்டவரே உம்முடைய வல்லமை எனக்கு தேவை. உம்முடைய அபிஷேகத்தின் வல்லமை இந்த மாலை ஆராதனையில என் மேல் ஊற்றப்படட்டும் என்று சொல்லி கேளுங்க. பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் பலன் அடைந்து என்ற வாக்கின்படி ஆவியில ஒரு உன்னத பலன், ஆத்துமாவிலே ஒரு உன்னத பலன், சரீரத்தின் அவயவங்களிலே ஒரு உன்னத பலன், அந்த பலனை தருகிறவர் இப்பொழுது right now in the name of Jesus, இயேசுவின் நாமத்தினாலே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கர்த்தருடைய அபிஷேக அக்கினியின் வல்லமை இப்பொழுது உங்களை நிரப்புகிற நேரம். பெற்றுக்கொள் 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 தேவ பிள்ளையை பெற்றுக்கொள் பெற்றுக்கொள் பெற்றுக்கொள். ஹalleluya. உன் பாத்திரம் நிரப்பப்படட்டும் நிரப்பப்படட்டும். ஹalleluya. ரீபாலா மகாபா துடபா. ஹalleluya. அவருடைய அபிஷேகம் கடந்து வரும் பொழுது ஹalleluya எல்லா பலகீனங்களும் மாறி போகும் அல்லவா. இப்போ 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 கர்த்தர் எல்லா பலகீனங்களையும் அவர் மாற்றிக் கொண்டிருக்கிறார். உன்னத அபிஷேகம் உன்னத வல்லமை தேவ பிள்ளையை உன்னை நிரப்பிக் கொண்டிருக்கிறது. ஓ ரபா லிபாதா லாதரா கதரா ரிகாதா ரகமா தடபக்கரபா. ஆமென் ஆமென். ஜீசஸ் ஜீசஸ் ஜீசஸ். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பரிசுத்த ஆவியானவரே உம்முடைய அபிஷேக அக்கினியின் வல்லமை ஒவ்வொருவரையும் நிரப்பட்டும் ஒவ்வொருவரையும் நிரப்பட்டும். ரபாதா லாதரா ஓரி பாபா பாதுடபா கரபா ஓ ஷபதலமா கரகதரா தரா ரிமமா கபதுடபா தரபா ரிபதலா கதராதரா நிகாதரா ரிபதலமா கரபா. ஆமென் ஆமென் ஆமென். ஓ glory. பேசுங்க. கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற நவமான பாஷைகளை அப்படியே பேச ஆரம்பிங்க. ஆமென் ஆமென் ஆமென். தேவ பிள்ளையே கர்த்தர் உனக்கு கொடுத்திருக்கிற அந்த ஆவியின் வரத்தை அனல் மூட்டு அனல் மூட்டு. ஓ ரிமா ரிகாதரா கதடா கதரா கதலா ரிபா பாபா பாபா துடபா கரபா. ஓ ரிபா ஓ ஷவாதன பக்கரா ரிகாதரா கதரா கதரா ரிமதலா கதரா. ஆமென் ஆமென். இன்று இன்று இப்பொழுது 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 ஜீசஸ் ஜீசஸ் ஜீசஸ். ஹalleluya. ரிபா லாதா லாதா லக்கரா. ஓ glory glory glory. தேவை தேவா. இப்போ தாரும் தேவாவே. தேவ பிரசன்னத்துக்கு முன்பாக கரங்களை அப்படியே நீட்டி ஓ ஆண்டவரே அபிஷேகம் பெற்றவங்க இன்னும் தேவைப்பான்னு சொல்லுங்க. இன்னும் தேவைப்பான்னு சொல்லுங்க. அபிஷேகம் பெறாதவங்க என் மேலேயே அந்த அக்னி விழட்டுப்பான்னு கேளுங்க. என் மேலேயே அந்த அபிஷேகம் விழட்டு ஆண்டவரேன்னு கேளுங்க. என் மேலேயும் அந்த அபிஷேக அக்னி விழட்டும்னு சொல்லி கேளுங்க. ஓ கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான், கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான் என்ற வாக்கின்படியே தெய்வ பிள்ளையே கர்த்தருடைய அபிஷேகம் உங்கள் மேல் கடந்து வரும் பொழுது, பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம் உங்களுக்குள்ளே கடந்து வரும் பொழுது எல்லா பலகீனங்களும் மாறி போகும் அல்லவா. நிறைவான
அபிஷேகம் கடந்து வரும் பொழுது எல்லா 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 ஹல்லேலூயா பலகீனங்களோ மாறி போகும் அல்லவா, பழையவைகள் ஒளிந்து போகும் அல்லவா, ஓ புதிய பலன் உண்டாகும் அல்லவா, புதிய கிருபை உண்டாகும் அல்லவா, புதிய அபிஷேகத்தை கர்த்தர் உங்களுக்கு தருவார்கள் அல்லவா. ஓ ரிமா லாதரா கதரா கதரா ஓ ரிவாதரம கபதுடபா ஓ ஷபதுடபா கதரகந்தரு ஓ ரிபாதடதலம கபதுடப உதரமா ஓ ரிகல கலகதுரகந்தருபு ரிக்பாத லங்கத ரகந்துரு முதர மௌதரமா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அப்படி பேசிக்கிட்டே இருங்க. ஓ உங்கள் இடப்பக்கம் வலப்பக்கம் இருக்கிறவளை மறந்து கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற அந்த ஆவியின் வரத்தை அனல் மூட்டுங்க. ஓ ஹல்லேலூயா. அனல் மூட்டுவது உங்களுடைய வேலை. ஆவியானவரே என்னை நிரப்பும் என்று சொல்லி வாய் திறந்து நீங்கள் கேட்பது உங்களுடைய வேலை. ஓ பற்றி எரிய செய்வது கர்த்தருடைய வேலை, ஆவியானவருடைய வேலை. ஓ ரீமா மகாபா தூடா மாகா தூரா தலபா. ஆமேன் ஆமேன் ஆமேன். ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகள் யார் யாரெல்லாம் ஆண்டவரே இன்றைக்கு விசுவாசத்தோடு கூட உம்முடைய சமூகத்தில் கேட்கிறார்களோ அவர்கள் மேலெல்லாம் உம்முடைய அபிஷேக அக்னியின் வல்லமை கடந்து வந்து உம்முடைய பிள்ளைகளை நிரப்பட்டும். ஊரி பாரா மகாபாது ஊரி கல கதல கதுரகதுர மாதரத ரங்கரபா ஓ ஷபகபகபாதுட பாதரங்கதர கதரக துரபா ஓரி பாதடாதர ஹரஹந்துரு. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஓ க்ளோரி க்ளோரி க்ளோரி. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தேவ பிள்ளையே, முந்தினவைகளை நீ நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை நீ சிந்திக்க வேண்டாம். முந்தினவைகளை நீ நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை நீ சிந்திக்க வேண்டாம். கர்த்தர் இதோ உன்னுடைய வாழ்க்கையில் அவர் புதிய காரியத்தை செய்கிறவர், புதிய வழியை உனக்காய் திறக்கிறவர். ஓ ஹல்லேலூயா. இந்த வருஷத்தில் கர்த்தர் உங்களுக்கு சபைக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தின்படியே எல்லாம் புதிதாயின என்ற வாக்கின்படியே எல்லாவற்றையும் புதிதாக்குகிறவர். பழையவைகளை எல்லாம் ஒழிய பண்ணி ஓ ஹல்லேலூயா புதிய கிருபைகளை தருகிறவர், புதிய அபிஷேகத்தை அக்னியின் வல்லமையினாலே நிரப்புகிறவர், சரீரத்திலே உன்னத புது பலனை தருகிறவர். விசுவாசிக்கிற தேவ பிள்ளைகள் 2 கரங்களையும் தட்டி அப்படியே ஆவியில நிரம்பி ஆமேன் ஹல்லேலூயா ஆமேன் உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி ஓ ரிகா லகதுட மகதரா ரிகாதா லகதா ரகந்துர பௌதரபா ஆமேன் ஹல்லேலூயா. ஓ க்ளோரி க்ளோரி க்ளோரி. அவர் வனாந்தரத்திலே வழிகளையோ அவாந்தர வெளிகளிலே ஆறுகளையும் உண்டாக்குகிறவர். உனக்காக புதிய வழியை திறப்பார், உனக்காக புதிய வழிகளை திறப்பார், புதிய வழிகளை கர்த்தர் திறப்பார். ஓ ஷபாதுட பாதரங்கதரா கதுரா ரிம்மஹதுரி மீதரஹந்துருபு. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. க்ளோரி க்ளோரி. தகப்பனே, உம்முடைய மகிமை நிறைந்த கிருபை நிறைந்த பிரசன்னத்தில் நின்று உம்மை ஆராதிக்க, உம்மை மகிமைப்படுத்த கர்த்தர் எங்களுக்கு தந்த இந்த நல்ல அன்பின் ஸ்லாக்கியத்தை நினைத்து உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாங்கள் நன்றி சொல்லி ஆண்டவரே உம்மை மகிமைப்படுத்துகிறோம். அப்பா, மகிமைப்படுத்துகிறோம். தொடர்ந்து ஆண்டவரே உம்முடைய கிருபை நிறைந்த பிரசன்னம் எங்களை ஆளுகை செய்யட்டும். ஜனங்கள் ஆண்டவரே உம்மை தேடி வந்திருக்கிறாங்கப்பா. இந்த மாலை வேளையிலும் ஆண்டவரே உம்மை தேடி வந்திருக்கிறாங்க. யாரிடத்தில் போவோம் ஆண்டவரே? நாங்கள் யாரிடத்தில் போவோம்? வாழ்வு தருகிற வார்த்தை உம்மிடத்தில் தானே இருக்கிறது என்று சொல்லி எங்களுக்கு வாழ்வு தருகிற வார்த்தை, ஜீவன் தருகிற வார்த்தை, நம்பிக்கை ஊட்டுகிற வார்த்தை உம்மிடத்தில் அல்லவா இருக்கிறது. இந்த மாலை வேளையிலும் அருமையான ஆண்டவரே தேவதாசன் மூலமாக ஆண்டவரே வாழ்வு தரக்கூடிய வார்த்தைகளை, எங்களை வாழ வைக்கிற வார்த்தைகளை கர்த்தர் கொடுத்து நம்முடைய பிள்ளைகளை சந்தோஷத்தோடு சமாதானத்தோடு அவருடைய வீடுகளுக்கு மகிழ்ச்சியோடு கூட கடந்து போக கர்த்தர் கிருபை செய்யும். சர்வ வல்லமை உள்ள தேவன் நீர் பேசுவீராக. நான் சர்வ வல்லமையுள்ள தேவன் என்று ஆபிரகாமுக்கு ஆண்டவரே வாக்கு பண்ணினீரே, நீர் பேசட்டும், நாங்கள் கேட்கட்டும். உம்முடைய திருக்கரத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம், எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். உடைய சமூகமே பிரசன்னமே எங்களோடு கூட இடைபடட்டும்.
இயேசு இரட்சகருடைய நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். கர்வம் ஜீசஸ் க்ளோரி, பிரைஸ், க்ளோரி. ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஹல்லேலூயா. ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் வல்ல நாமத்தினாலே இந்த அருமையான மாலை வேளையிலும் கூட கர்த்தருடைய சமூகத்துக்கு முன்பாக கடந்து வந்திருக்கிற தெய்வ பிள்ளைகளே, உங்கள் ஒவ்வொருவரை இயேசுவின் நாமத்தினாலே நான் வாழ்த்துகிறேன். காலையில் 2 ஆராதனைகளிலேயும் கர்த்தர் இடைப்பட்டார், பேசினார், பலப்பட்டீங்க. இந்த மாலை வேளையிலும் மீண்டும் ஆண்டவருடைய சமூகத்துக்கு ஓடி வந்திருக்கிற உங்களை கர்த்தர் சும்மா வெறுமனை அனுப்ப மாட்டார். ஏதோ நம்ம வீட்டில் நேரம் போகலை, ஏதோ ஆலயத்துக்கு போவோம் என்று சொல்லி நீங்கள் அப்படிப்பட்ட மனநிலையோடு கூட கடந்து வரலை. ஒரு நோக்கத்தோடு, ஒரு எதிர்பார்ப்போடு கூட கர்த்தருடைய பாதத்துக்கு கடந்து வந்திருக்கிறீங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் என்ன நன்மையை, என்ன ஆசீர்வாதங்களை கர்த்தர் உங்களுக்கு தந்து நடத்துவார் எனக்கு தெரியாது. ஆனால் ஒன்றே ஒன்று சொல்லுகிறேன், நிறைவானது வரும்போது குறைவானது, சத்தமாக சொல்லுங்க, ஒளிந்து போகும், ஒளிந்து போகும். எனவே என்ன குறைவுகள் உங்களுடைய ஆவியிலே, ஆத்மாவிலே, சரீரத்தில், குடும்பத்தில், வேலையில், எதில் என்ன குறைவுகள் இருந்தாலும் கர்த்தர் எல்லா குறைவுகளையும் அவர் ஒழிய பண்ணுகிறவர். ஹல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்க, ஆமென். எனவே தொடர்ந்து உற்சாகத்தோடு கூட கர்த்தருடைய வார்த்தையை ரிசீவ் பண்ண ஆயத்தமாக இருங்க. இந்த மாலை வேளையிலும் நம்முடைய சபைக்கு அடிக்கடி வந்து கடந்து ஊழியத்தை செய்கிற அருமையான தேவ மனிதர் பிரதர் வில்லியம்ஸ் அவர்கள் நம்முடைய மத்தியில் இருக்கிறாங்க. எனவே கர்த்தருடைய வார்த்தைகளை கொண்டு வருவார்கள். கரங்களை தட்டி உற்சாகத்தோடு கூட அருமையான தேவனுடைய தாசனை நாம் வரவேற்கலாம். பிரைஸ் காட், பிரைஸ் காட். ஆண்டவரும் ரட்சகருமாக இருக்கிற இயேசுவின் நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். செய்திக்கு போகும் முன்னே எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு பாட்டு, மாறிடா எம் மானேசரே, ஓல்டு சாங், குட் ஓல்டு சாங், பழைய பாட்டு. ஒரே ஒரு கவியை மாத்திரம் உற்சாகமாய் பாடி செய்திக்கு போகல. மாறிடாரே மானேசரே, அவ மாறாதவர் நாளுமே, கல்வாரி சிலுவை மீதிலே காணுதயம் மாண்பிலே. மாறிடாரே மானேசரே, மாறாதவர் நாளுமே, கல்வாரி சிலுவை மீதிலே காணுதயம் மாண்பிலே. இயேசுவின் மகான்பிலே அதினாளம் அறியலாகுமோ, இதற்கிடையேதும் வேறில்லையே, இடையேதும் வேறில்லையே. இயேசுவின் மகான்பிலே அதினாளம் அறியலாகுமோ, இதற்கிடையேதும் வேறில்லையே, இடையேதும் வேறில்லையே. பாவியாக இருக்கையிலே அன்பை பாரில் உன்னை தேடி வந்தாரே, ஈசனின் உன்னை தள்ளாமலே நேசனாக மாற்றிடவே. பாவியாக இருக்கையிலே அன்பை பாரில் உன்னை தேடி வந்தாரே, ஈசனின் உன்னை தள்ளாமலே நேசனாக மாற்றிடவே. இயேசுவின் மகா அன்பிலே அதினாளம் அறியலாகுமோ, இதற்கிடையேதும் வேறில்லையே, இடையேதும் வேறில்லையே, இடையேதும் வேறில்லையே, இடையேதும் வேறில்லையே. அல்லேலூயா. கர்த்தர் கொடுத்த வாய்ப்புக்காய் ஸ்தோத்திரிக்கிறேன். பாஸ்டருக்கு நன்றி சொல்கிறேன். இந்த அருமையான மாலை நேரத்தில் கூட இந்த கடைசி நாட்களிலே தேவன் எனக்கு கொடுத்த ஒரு பாரம், அது ஒரு உந்துதல், ஒரு லீடிங் ஆவியானவர் கொடுத்தது என்னவென்றால், இது பரிசுத்த ஆவியானுடைய ஒரு காலம் என்றால், மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவென்று வாக்கு பண்ணியிருக்கேன். நமக்கு நன்றாய் தெரியும், நம்முடைய சபையில் ஏராளமான ஊழியர்கள் வருகிறார்கள், எத்தனையோ நல்ல செய்தியெல்லாம் கேட்கிறோம். ஆகவே கர்த்தர் நம் மத்தியில் அசைவாடி கொண்டிருக்கிறார். ஆகவே இந்த கடைசி நாட்களிலே ஆவியானுடைய ஆளுகை சபையில் இருக்கிறது. ஏனென்றால் ஆண்டவர் தம்முடைய பணியை முடித்து விட்டு அவர் மறுபடியும் பிதாவிடத்திற்கு
போக வேண்டும் என்று சொல்லி சீடரோடு பேசும்பொழுது சீஷர்கள் உற்சாகப்படவில்லை. என் ஊழியம் முடிந்தது, இப்போ என் பிதாவிடத்தில் போகிறேன். அவங்களுக்குள்ள ஒரு அச்சம் இருந்தது, ஒரு தயக்கம் இருந்தது, ஒரு சோர்வு இருந்தது. இயேசு இல்லாவிட்டால் நாம் இந்த ஊழியத்தை எப்படி செய்ய முடியும்? அது நியாயமான ஒரு காரியம்தான். இயேசு அவர்களோடு இல்லை, இல்லாத பட்சத்தில் இந்த ஊழியத்தை எப்படி நாங்கள் செய்ய முடியும்? எங்களுக்கு யார் துணை, யார் எங்களுக்கு ஆலோசனை சொல்வார்கள்? ஒரு திக்கற்ற நிலைமை, ஒரு ஹெல்ப்லெஸ்னஸ், அது உதவி செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை. அப்படிப்பட்ட நிலையில் இந்த வார்த்தையை ஆண்டவர் சொல்லும் பொழுது ஆண்டவர் வெறுமையாக சொல்லலைங்க. அவர் என்ன சொல்லிவிட்டு போனார்? நான் போகிறேன், போய் யாரை அனுப்புவேன்? தேற்றரவாளனை அனுப்புவேன், அவர் வந்து உங்களை நடத்துவார் என்று ஆண்டவர் அங்கே இந்த வார்த்தையை சொல்கின்றார். தேற்றரவாளன் ஆகிய பரிசுத்த ஆவியின் முக்கிய பணி என்னவென்றால் கிறிஸ்துவை தான் மகிமைப்படுத்துவார். பரிசுத்த ஆவியாருடைய பணியில் இயேசுவை மட்டும்தான் உயர்த்தி காட்டுவார். ஆகவே இந்த மாலையில் தேற்றரவாளன் என்ற ஒரு தலைப்பில் நாம் தியானிக்க போகிறோம். இந்த தேற்றரவாளன் என்ன செய்கிறார்? உங்களுக்கும் எனக்கும் தேற்றரவாளனுடைய பணி என்ன என்று நாம் தொடர்ந்து தியானிக்க போகிறோம். தேற்றரவாளன் என்றால் ஆங்கிலத்தில் கம்ஃபோர்ட்டர், அப்படி என்றால் தேவன் நம்மை தேற்றுகிற தேவன். இது மிக அத்தியாவசியமான ஒரு காரியமாக இருக்கிறது. ஆகவே ஆவிக்குரிய ரீதியிலே இதை பார்ப்பது மிகவும் நல்லது. சரி, இப்பொழுது வேத புஸ்தகம் தெரிந்து கொள்வோம். யோவான் 14ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். யோவான் 14:16. நான் என் பிதாவை வேண்டிக் கொள்வேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடைய கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு தந்தருள்வார். கம்ஃபர்ட்டர், ஹெல்ப்பர், கைடு அல்லது அட்வொகேட், அத்தனை வார்த்தைகளும் இந்த தேற்றரவாளன் என்ற இந்த வார்த்தைக்கு அர்த்தம் இருக்கிறது. ஆகவே நம்மை தேற்றுகிறவர், ஆற்றுகிறவர், அது மாத்திரமல்ல நமக்காய் வழக்காடுகிறவர், நம்மை நடத்துகிற கைட் பண்ணுறார். அது மாத்திரம் இல்லை, கம்ஃபர்ட், ஆறுதல் படுத்துகிறார், கன்சோலர், இப்படி பல வார்த்தைகளை சொல்லலாம். இந்த தேற்றரவாளன் உங்களுக்காகவும் எனக்காகவும் என்ன செய்கின்றார்? இந்த கடைசி காலத்தில் தேவன் நம்மை நடத்துகிற விதங்களை நாம் பார்க்க போகிறோம். யோவான் 16:7 வசனத்தை வாசித்தால், நான் உங்களுக்கு உண்மையை சொல்கிறேன், நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். தேற்றரவாளன் ஏன் பிதாவிடத்தில் போகிறார்? தம் பணியை முடித்துவிட்டு இவர்களுக்கென்று ஒரு தேற்றரவாளன் அனுப்புகின்றார். அவர் நான் போகாதிருந்தால் தேற்றரவாளன் உங்களிடத்தில் வரார், நான் போவேன் ஆகில் அவரை உங்களிடத்தில் என்ன செய்வேன்? அனுப்புவேன். ஆகவே இந்த தேற்றரவாளன் பொதுவாக சோர்ந்து போனவர்களை பலப்படுத்துவார், சோர்ந்து போய் வந்திருக்கிற உங்களை தேற்றுவார். தேற்றரவாளன் வரும்பொழுதே உள்ளத்தில் ஒரு பெரிய ஆறுதல் வரும். வேதாகமத்தில் நிறைய வாக்குத்தத்தங்கள் இப்போ கூட கேட்டோம். சகலத்தையும் புதிதாக்குற தேவன், நிறைய வாக்குத்தத்தங்கள். இந்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் நம்ம உள்ளத்தில் வரும்பொழுது, நம்ம வாழ்க்கைக்குள்ளே வரும்போது ரொம்ப சந்தோஷம், சமாதானம், ஆறுதல் உண்டாயிருக்கிறது. ஆவிக்குரிய ரீதியிலே ஆண்டவர் கொடுத்த மிக முக்கியமான ஒரு வாக்குத்தத்தம். சீடர்களுக்கு சோர்ந்து போய் கிடக்கிறாங்க, நீர் போய்விட்டால் நாங்கள் என்ன செய்ய முடியும்? அப்போ சொல்கிறார், நான் உங்களை திக்கற்றவளாக விட்டுட்டு போல. அருமையான, இங்கே உட்கார்ந்து இருக்கிற நீங்களும் நானும் ஒரு திக்கற்ற பிள்ளைகள் கிடையாது. உலகம் பார்க்கிற பார்வை வேறு, தேவ ஆவியை பெற்ற உன்னை தேவன் பார்க்கிற பார்வை வேறு. இந்த உலகத்தில் என்னை ஒருவேளை தனிமையாக பார்க்கலாம், யாரும் இல்லாதவன் என்று பார்க்கலாம், இவனுக்கு ஒன்றுமே கிடையாது என்று பார்க்கலாம். ஆனால் என்னை முத்திரை போட்டிருக்கிற பரிசுத்த ஆவியானவர், இவன் என்னுடைய மகன், இவள் என்னுடைய மகள், இவளை நான் திக்கற்றவளாக விட மாட்டேன். ஐ வில் நாட் லீவ் யூ as orphan. ஆர்ஃபன் என்றால் யாருமே இல்லாத அனாதை குழந்தைகள். அப்படிப்பட்ட நிலைமையிலே சீடர்களை விட்டு போக ஆண்டவர் மனதில்லை. ஆகவேதான் ஆவியான வரும்போது நம்மை தேற்றுகிறார், சோர்ந்து போன உள்ளத்தை பலப்படுத்துகிறார், பலனில்லாத நேரத்திலும் பலன் தருகிறார். ஒருவேளை எழுந்து போன இழப்பின் மத்தியில் இருக்கும்பொழுது நம்முடைய கண்ணீரை துடைக்கிறவர் தேற்றரவாளன், நம்மை பலப்படுத்தி நிலைநிறுத்துகிறவர் இந்த தேற்றரவாளன். ஆகவே அவர்தான் இந்த கடைசி காலத்தில் திருச்சபையை நடத்துகிறார். ஆவியானுடைய உந்துதல், சக்தி, பலன் இங்கே சபைக்குள்ளே கொண்டு வருகிறார். சபையின் மூலமாகத்தான் இந்த கிரியைகள் வெளிப்படுகிறது. ஆகவே பரிசுத்த ஆவியானுடைய காலம் இது. நம்மோடு கூட என்றென்றைக்கும் இருக்கிற ஆவியானவர், த இன்டுவெல்லிங் ஸ்பிரிட் என்று சொல்வார்கள்.
இன்டுவெல்லிங் ஸ்பிரிட் என்றால் எனக்குள்ளேயே அந்த ஆவியானவர் உள்ளே இருக்கிறார், வெளியே இல்லை, எனக்குள் தான் இருக்கிறார். ஆகவே இந்த பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஆவியானுடைய அபிஷேகம் பரிசுத்தாவி கொடுக்கப்பட்டார், ஆனால் நிரந்தரமாய் கொடுக்கப்படவில்லை. நீங்கள் வேதாகம் முழுதும் அந்த ஓல்ட் டெஸ்ட்மென்ட் வாசித்தால் ஆவியான வந்து இறங்கினார், எப்தாமின் மேல் இறங்கினார், கிதியோன் மேல் இறங்கினார், சிம்சோன் மேல் இறங்கினார். ஆனால் இந்த ஆவியை பெற்றவர்கள் ஒரு காலகட்டத்தில் அந்த ஆவி இழந்து போனார்கள். அது நிரந்தரமாய் தரப்படவில்லை. ஒரு குறிப்பிட்ட ஒரு வேலை செய்வதற்கு ஆவியானவர் வந்து கிரியை செய்தார். அவங்களோட ஒரு பலத்த காரியங்களை, ஒரு யுத்தத்தை செய்வதற்கு ஆவியானவர் கொடுக்கப்பட்டார். ஆனால் நிரந்தரமாய் அவர்கள் பெறவில்லை. ஆனால் புதிய ஏற்பாட்டு காலத்தில் தேவன் உங்களுக்கும் எனக்கு கொடுத்த பெரிய ஸ்லாக்கியம், இந்த பரிசுத்த ஆவியானவராகிய தேற்றரவாளன் நமக்குள்ளேயே இருக்கிறாராம். எடுத்து வாசிக்கலாம். யோவான் 14ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, உலகமானது அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமல் இருக்கிறது. நம்ம சுற்றி இருக்க ஜனங்களுக்கு இது தெரியாது. ஆனால் தொடர்ந்து வாசிக்கலாம். நமக்கு ஆண்டு கொடுக்கிற வார்த்தை அறியாமல் இருக்கிறபடினால் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது. அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால் நீங்கள் அவர் நமக்குள்ளேயே வாசம் பண்றாரு, நமக்குள்ளே இருக்கிறாருங்க. அவர் வேற எங்கேயும் இல்லை. ஆகவே நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார், உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள். ஆகவே இட்ஸ் எ பெர்மனன்ட் பிளஸிங். இது வந்து ஒரு நிரந்தரமான ஒரு ஆசீர்வாதம். ஆவியானவர் என்னை விட்டு போவதில்லை. புதிய ஏற்பட்ட காலத்தை பரிசுத்தவான்களுக்கு என்ன ஒரு கிஃப்ட்னு கேட்டிங்கன்னா, பரிசுத்த ஆவியானவர் வந்து போகிறவர் அல்ல, நிரந்தரமாய் என் வாழ்க்கையில், என் ஜீவியத்தில் அவர் செயலாற்றி கொண்டே இருக்கிறார். நிறைய சமயம் அது புரியறதில்லை. ஆவியை நம்ம நடத்துகிற விதம் அற்புதமாக இருக்குங்க. ஊழியமானாலும் சரி, குடும்பமானாலும் சரி, தனிப்பட்ட வாழ்க்கையானாலும் சரி, ஆவியானவர் நடத்துகிற விதங்கள் நிறைய சமயம் நமக்கு புரியறதில்லை, தெரியாமலே கூட இருந்துடுறோம். அதில் கர்த்தர் அற்புதமாய் நம்மை நடத்தி கொண்டிருக்கிறார். யோவான் சொல்கிறான், இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்த தேவ ஆட்டுக்குட்டி, நீங்கள் அறியாத ஒருவர் உங்கள் நடுவில் இருக்கிறார், நானும் அவரை அறியாமல் இருந்தேன் அப்படிங்கிறாரு. எவ்வளோ பெரிய ஊழியக்காரர்! இயேசு இன்னும் அறியவில்லை என்று சொல்கிறார். ஆகவே சில சமயத்தில் அறியாமல் சில காரியங்கள் நடக்கிறது, ஆனால் ஆவியானவர் நடத்துகிறார். அவர் தான் நம்மோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். ஆகவே இந்த ஆவியோட நடத்துதல் பார்த்தீங்கன்னா மிக அதிசயமாக அற்புதமாக இருக்கும். அது கொஞ்சம் உட்கார்ந்து தியானிக்கும் பொழுது தான் நமக்கு தெரியும். ஆகவே தேவன் இந்த சீடர்களை பார்த்து, இனி நீங்கள் திக்கற்றவள் அல்ல என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கின்றார். பிரியமானவர்களே, நீங்கள் ஒருவேளை இந்த மாலையில் எந்த சூழ்நிலை இருந்தாலும் சரி, உங்களை யாருமே கண்டுக்கலனாலும் பரவாயில்ல, உங்களை யாரும் விசாரிக்கலன்னு பரவாயில்ல, நான் கடந்து வந்த பாதையெல்லாம் இப்படிப்பட்ட பாதையில் கடந்து வந்திருக்கிறேன், யாருமே எப்படி இருக்குன்னு ஒரு வார்த்தை சொல்லாத காலத்தெல்லாம் கடந்து வந்திருக்கிறேன். கண்டு கொள்ளாத ஒரு சமுதாயம், சொந்த பந்தங்கள் கூட சில சமயத்தில் மறந்து விடுவார்கள். ஏதோ அவர் இருக்கார், அவ்வளோதான். அருமையார்களே, ஆனால் ஆண்டவர் அப்படி நம்ம விடலை. நான் உங்களை திக்கற்றர்களாக விடேன், உங்களோடு கூட எப்பவுமே தங்கி இருக்கிறேன். அருமையார்களே, தேவன் நம்மை விட்டு விலகாத ஒரு தேவன். இவருடைய வேலை என்ன அப்படி என்றால், தேற்றரவாளி என்ன செய்கிறாரு, அதை தான் நம்ம தியானிக்க போகிறோம். அது நமக்கு ஆறுதலாக இருக்கும். அது நமக்குள்ள அந்த வசனம் வரும்போது தைரியமாக எதையும் நம்ம ஃபேஸ் பண்ண முடியும் இந்த உலகத்தில். என்றால் அப்படிப்பட்ட உலகத்தில் வாழ்கிறோம். நம்மை திக்கற்றலாக விடாதபடி மாத்திரமல்ல, இன்னும் அநேக பிளஸ்ஸிங் வச்சிருக்கிறாரு. சரி, யோவான் 16:8 வாசிக்கும் பொழுது அவர் என்ன செய்வார்? முதல் காரியம், பரிசுத்த ஆவியானவர் இந்த தேற்றாளர் வரும்போது என்ன செய்வாராம்? அவர் வந்து பாவத்தை குறித்து, நீதியை குறித்தும், நியாய தீர்ப்பு குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். இதுதான் பரிசுத்த ஆவியுடைய வேலை. இந்த உலகத்தை என்ன செய்வாராம்? பாவத்தை குறித்து உணர்த்துவார். அருமையானவர்களே, இன்றைக்கு இந்த உணர்த்ததை இல்லாத பட்சத்தில் எல்லா அநியாயங்களும், ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களும் மக்கள் துணிகரமாய் செய்கிறார்கள். செய்தித்தாளை வாசிங்கள், டிவியை பாருங்கள், என்ன செய்தி வருது டெய்லி. அருமையானவர்களே, மக்கள் செய்கிற காரியங்கள் ஆண்டவர் பாவத்தை குறித்து உணர்த்துகிறார். இந்த உணர்வு இல்லாத பட்சத்தில் இவங்க வாழ்க்கையில் எப்படி சின்ன பின்னமாக போய்விடுகிறது. அருமையான அந்த உணர்வு இல்லை. பாருங்கள், ஆண்டவரே சொல்லியிருக்கிறார் மத்திய 24:38-39 நோவாவை குறித்து சொல்கிறார். நோவா காலத்தில் ஜனங்கள் எப்படி இருந்தார்களாம்? எல்லாம் புசித்தார்கள், குடித்தார்கள், கொண்டார்கள், விற்றார்கள், நட்டார்கள், எல்லாம் செய்கிறாங்க. ஆனால் ஜலப்பிரளயம் வந்து
அனைவரையும் வாரி கொண்டு போக மட்டும் அவங்க எப்படி இருந்தாங்களாம்? உணராமல் இருந்தார்கள். மத்திய 24:39 வாசித்தால் அது தெரியும். ஜலப்பிரளயம் வந்து அனைவரையும் வாரி கொண்டு போக மட்டும் உணராமல் இருந்தாங்க. அந்த அந்த ஆபத்தை அவர்கள் உணரல. பாருங்க, இன்றைக்கு அதே சமுதாயத்தில் நீங்கள் நான் வாழ்கிறோம். இனி வரக்கூடிய ஆபத்துக்கு தப்பித்து கொள்ள அவங்களுக்கு வழி தெரியல. அதை பற்றி கவலையும் கிடையாது. முதலாவது தெய்வ பயம் இல்லை, ரெண்டாவது பாவத்தை குறித்த உணர்த்துதல் இல்லை. இது ரெண்டுமே இல்லைன்னா ஒரு வாழ்க்கையை பார்த்து இருண்டு போயிடும். ஒன்று தெய்வ பயம் இருக்கணும், இல்லாவிட்டால் பாவத்தை குறித்த ஒரு கூர்மையான மனசாட்சி நமக்கு தேவை. தேவ பிள்ளைக்கு எல்லாருக்கும் இது வராது. ஆகவே இந்த ஆவியான அணுக்குள் வரும்பொழுது முதல்ல சொல்வார், மகனே ஜாக்கிரதை. பாவத்தை குறித்து என்ன செய்கிறாரு? என்னை உணர்த்துகிறார். சில வேளையில் ஆண்டவர் உணர்த்தும் பொழுது இந்த இடத்துக்கு நீ போக வேண்டாம், இந்த ஜனங்களோடு ஐக்கியம் கொள்ள வேண்டாம், இந்த உறவை நீ வைத்து கொள்ளாதே, இந்த வழியில் நீ போகாதே, அது உனக்கு ஆபத்து. ஆவியானவர் சொல்லி தருவாருங்க, டீச் பண்ணுவார். நீ எதை செய்யணும் எதை செய்யக்கூடாதுன்னு. இந்த உணர்த்துதல், இந்த உணர்வு நமக்குள் இருக்கும் பொழுது நிச்சயமாக நாம் எந்த ஒரு சத்துருடைய காரியத்தில் நம்ம சிக்கிக்கொள்ளவே மாட்டோம். இது எப்போ நம்ம லிசன் பண்ணலையோ, எப்போ இதை நம்ம மீறுகிறோமோ, கண்டிப்பாக ஏதோ ஒரு ட்ராப்பில் மாட்டிக்குவோம், எங்கேயோ ஒரு இடத்துல. அப்படியால் வேதம் நன்றாக சொல்கிறது. ஏசாயா 30 21 ஏசாயா புஸ்தகம் 30:21 30:21 நீங்கள் வலதுபுறமாய் சாயும் போதும் இடதுபுறமாய் சாயும் போதும் வழி இதுவே, இதில் நடவுள் என்று உங்களுக்கு பின்னாலே சொல்லும் வார்த்தை உங்கள் காது. இது யார் சொல்றது தெரியுமா? பரிசுத்த ஆவியானவர். மகனே மகளே, வழி இதுமா, தம்பி இந்த வழி, நீ வலதுபுறம் இடதுபுறம் சாயாமல் வழி இதுவே, இதில் நடவுங்கள் என்று உனக்கு ஒரு சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கு. ஆவியானவர் பேசிக்கிட்டே இருக்கிறாரு. ஏனென்றால் எனக்குள்ளேயே இருக்கிறாருங்க அவர். அவர் எனக்குள்ளே உணர்வு கொடுத்து கொண்டே இருக்கிறார், இந்த வழியில் நட என்று சொல்லி. ஆகவே தான் வேதத்தில் வாசிக்கிறோம், நான் உனக்கு ஆலோசனை தந்து என் கண்ணை உன்மேல் வைத்து உனக்கு ஆலோசனை சொல்வேன். நீ நடக்க வேண்டிய வழியை காட்டுகிறவர் பரிசுத்த ஆவியானவர். நீதிமொழிகள் 4:27 கூட அந்த வசனத்தை வாசிக்கலாம். நீதிமொழிகள் 4:26-27. வலதுபுறமாவது இடதுபுறமாவது சாயாதே, விலக்குவாயாக. அருமையானவர்களே, நீங்கள் எந்த பக்கம் சாயும் பொழுதும் ஆவியானவர் பேசிக்கிட்டே இருப்பார், வேண்டாம், அது தேவையில்லை உனக்கு, இந்த பாதை நட என்று சொல்லி. எப்போ அந்த ஆவியானுக்கு கீழ்ப்படிந்து போகிறோமோ நம்முடைய வாழ்க்கையில் எல்லாமே செழிப்பாய் முடியும், எல்லாமே வெற்றியாய் முடியும். எப்பொழுது நம்ம அதை வயலேட் பண்ணும்பொழுது, அதை மீறும் பொழுது நிச்சயமாய் அங்கே ஒரு பெரிய தோல்வி தான் இருக்கும். ஆகவே இந்த பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்கிறாராம்? பாவத்தை குறித்து அவர் உணர்த்துகிறார். அது மாத்திரம், நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பு குறித்தும் கண்டித்து என்ன செய்வாராம்? உணர்த்துவார். உணர்த்துகிற தேவன். யோவான் 16:13 வாசித்தால் எல்லாமே சத்திய ஆவியானவர் பற்றி தான், ஆவியானவர் சப்ஜெக்ட் தான் இது. யோவான் 16:13 வாசித்தால், சத்திய ஆவியாகிய அவர் வரும்பொழுது சகல சத்தியத்துக்குள்ளும். என்ன அழகான ஆவியானவர் நமக்கு கொடுத்துருக்காரு பார்த்தீங்களா? என்னையும் உங்களையும் சகல சத்தியத்திற்குள்ளும் நடத்த லீட் பண்ணிகிட்டே போவார். மகனே மகளே, இதுதான் வழி, இதுதான் சத்தியம். அவர் நம்மை போதித்து நடத்துகிற தேவன். ஆகவே சகல சத்தியத்திற்குள்ளும் நான் உங்களை நடத்துவேன் என்று ஆண்டவர் சொல்கின்றார். மறுபடியும் 1 யோவான் 2:27 வாசிக்கும் பொழுது, 1 யோவான் 2:27 நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களுக்குள் என்னவெல்லாம் நிலைத்திருக்கிறது. ஒருவர் உங்களுக்கு போதிக்க வேண்டுவதில்லை. அந்த அபிஷேகம் சகலத்தையும் உங்களுக்கு என்ன செய்யுது? போதிக்கிறது. அது சத்தியமாக இருக்கிறது, பொய் அல்ல. அது உங்களுக்கு போதித்தபடி அவரில் நிலைத்திருங்கள். கிறிஸ்துவிலே நிலைத்திருத்தல். அருமையானவர்களே, அவர் உங்களுக்கு போதிக்கிறார், பரிசுத்த ஆவியானவர் போதிக்கிறார். அப்படி என்றால் போதிக்கக்கூடாது என்று சொல்லவில்லை. நீங்கள் உங்களுக்கு போதிக்க வேண்டுவதில்லை என்று ஒரு வார்த்தை இருக்குது. அது அர்த்தம் அல்ல. சபைக்கு வரும்போது போதகர் போதிக்கிறாங்க, ஊழியர்கள் போதிக்கிறார்கள், அது நமக்கு அவசியம். அவருக்கு மேலாக பரிசுத்த ஆவி எல்லா இடத்திலும். சபைக்கு வரும்போது சத்தியத்தை கேட்குற, வெளியே போகும்பொழுது, வேலைக்கு போகும்பொழுது, ஒரு தொழிலுக்கு போகும்போது யார் பேசுகிறாங்க? ஆவியானவர் பேசுவார். எனக்குள்ளே இன்டுவெல்லிங் ஸ்பிரிட், அவர் எனக்குள்ளேயே இருக்கிறார்.
என்னை நடத்திக்கிட்டே இருக்கிறார், போதிக்கிட்டே இருக்கிறார். ஆகவே ஆண்டவர் வரும்பொழுது விதமான காரியங்கள் நடக்கும். பிரியமான நியாய தீர்ப்பு. மனுஷனுக்கு நினச்சிட்டா எது செஞ்சாலும் தன்னுடைய பலத்தினாலும் அதிகாரத்தினாலும் பணத்தினாலும் எல்லாம் சாதிக்கிறாங்க இன்னைக்கு. ஆனால் ஒரு ரகசியம் அவனுக்கு தெரியாது. பிரசங்கி எடுத்து வாசிங்க, 12ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிங்கள். பிரசங்கின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். ஒவ்வொரு கிரியையும் அந்தரங்கமான ஒவ்வொரு காரியத்தையும் நன்மையானாலும் தீமையானாலும் தேவன் நியாயத்தில் வந்துடுவான். யாருமே தப்ப முடியாதுங்க. இந்த உலகத்தில் பெரிய லீடராக்கலாம், பெரிய பணக்காரனாக்கலாம், பெரிய கல்விமான் யாராக இருந்தாலும் அது நன்மையானாலும் சரி தீமையானாலும் சரி கொண்டாந்து எங்கே நிறுத்திடுவார்? வெள்ளை சிங்காசனத்துக்கு முன்னால் போய் நின்றுடும். இது செஞ்ச காரியத்துகள். ஆகவே இந்த நியாய தீர்ப்பை குறித்து ஆண்டவர் இந்த உலகத்தை உணர்த்தி கொண்டிருக்கிறார். கேட்கிறவர்கள் இல்லை, எல்லாவற்றையும் துணிகரமாய் செய்கிறார்கள். ஆனால் தேவ பிள்ளை, உனக்கும் எனக்கும் என்ன கிஃப்ட் என்றால் ஆவியானவர் பேசிக்கிட்டே இருக்கிறார். மகளே இதுதான் வழி, மகனே தான் வழி, இந்த வழியில் போ, நான் உனக்கு இளைப்பால் தருவேன், இந்த இடத்துல போ, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று ஆண்டவர் பேசிக்கிட்டே இருக்கிறாருங்க. அது மாத்திரமல்ல, இந்த ஆவியானுடைய அபிஷேகத்தின் வல்லமை, தேற்றவானுடைய அபிஷேகம் என்னவென்றால், ஏசாயா புஸ்தகம் 11ஆம் அதிகாரத்தில் இயேசுவை பற்றிய ஒரு தீர்க்க தரிசன புஸ்தகம். அது ஒரு வார்த்தை. அது 11ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிக்கிற போது, ஆவியானவர் தருகின்ற காரியங்கள் ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவி. பாருங்க, ஞானம் உணர்வு. அது மாத்திரமல்ல, ஆலோசனையும் பலனும் அருளும் ஆவி. அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை அருளும் ஆவியுமாகிய கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிற அந்த ஆவியான நமக்கு வரும்பொழுது, நமக்குள் வரும்பொழுது ஞானத்தையும் உணர்வையும் அளிக்கிறாராம். ஞானம் என்றால் இந்த உலகத்து ஞானத்தை பற்றி நான் சொல்லவில்லை, அது இங்கே கிடையாது. அந்த ஞானம் அல்ல, அது தேவன் தருகிறார். ஆனால் இங்கே சொல்லப்பட்ட இந்த ஞானம் ஒரு தெய்வீக, இட்ஸ் எ டிவைன் நாலேஜ். கடவுளுடைய அந்த தெய்வீக ஞானத்தை பற்றி பேசுகிறது. பிரியமான தேவ ஜனமே, சில ஊழியர்கள் வாழ்க்கையை நான் கேள்விப்பட்டு, சில சமயத்தில் சில கூட்டங்களுக்கு போகும்போது புக் ஸ்டால் இருக்கும். அந்த புக் ஸ்டாலில் பார்த்துட்டு தான் நான் போவேன். இன்றைக்கி கூட ஏதாவது ஒரு புக் ஸ்டால் ரோட்டில் போட்டிருந்தா கூட கொஞ்சம் நின்று பார்ப்பேன். இந்த பிளாட்ஃபார்ம்லாம் இருக்கும். சில சமயத்தில் நல்ல புக்கெல்லாம் கிடைக்கும். ஆக ஒரு மீட்டிங் போனோன்னா ஒரு சின்ன ஒரு 10 ரூபா தான் அந்த புக்கு. சாமுவேல் மாரிஸ் அப்படின்னு போட்டு ஒரு புக்கு. ஒரு எத்தனை பேர் நீங்கள் பார்த்துருக்கீங்க, கேட்டிருக்கீங்க தெரியாது. சாமுவேல் மாரிஸ் அவருடைய வாழ்க்கை வரலாற்றை நான் வாசிக்கும் பொழுது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அவர் ஒரு கருப்பு இனத்தை சேர்ந்த ஒரு ஸ்லேவ், ஒரு அடிமை பையன். அவர் எஜமா வீட்டில் வேலை செய்யும்போது அவனை ரொம்ப கடினமாக நடத்துவான். இவனால் தாங்க முடியல. அப்பாவும் இல்லை, அம்மாவும் இல்லை, அனாதை பையன். அதுவும் அடிமைக்கு அங்கே எந்த சுதந்திரம் கிடையாது அந்த காலத்தில். ஆனால் இப்படிப்பட்ட சூழ்நிலை மத்தியில் அவனால் தாங்க முடியாமல் அந்த வீட்டு விட்டு ஓடுறான். போயிட்டு அந்த ஊரில் ஒரு மிஷினரி அம்மா இருக்கிறாங்க, ஊழியக்கார அம்மா, ஒரு தீவு பகுதி. அந்த மிஷினரி வீட்டுக்கு போகிறான். போயிட்டு அங்கே போய் நின்றும்போது அந்த அம்மாவை கூப்பிட்டு அவனுக்கு என்னன்னு விசாரிக்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு ஆண்டவர் அன்பை பற்றி போதிக்கிறாங்க. அந்த பையனுக்கு என்ன சொன்னாங்க? இயேசுவின் அன்பை சொன்னார்கள். அது மாத்திரமில்லை, பரிசுத்த ஆவியானவர் நம்ம கூடவே இருக்கிறாரு. இதெல்லாம் கேட்க அந்த பையனுக்கு ரொம்ப ஆச்சரியமாயிட்டு. இவ்வளோ நாள் அடி வாங்கிட்டு அடிமையாக ராத்திரியும் பகலும் வேலை செஞ்சுட்டு இந்த வார்த்தை கேட்கும்போது ரொம்ப ஆறுதலாக இருக்க. ஆவியானவர் நம்மோடு கூட இருப்பாரா? அப்படி என்றால் நீங்கள் இன்னும் கொஞ்சம் அதை பற்றி போதிக்கணும்னு கேட்குறான். ஆனால் பிரியமானவர்களே, அவங்க சொல்லிட்டாங்க, தம்பி எனக்கு அவ்வளோதான் சொல்ல தெரியும். ஆனால் ஆவியானவர் பரிசுத்த ஆவியினை பற்றி நீ அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் உனக்கு அந்த வாஞ்சை இருக்கிறது. அதற்கு நான் என்னால் ஒன்றும் அதிகமாக போதிக்க முடியாது. ஆனால் நான் ஒரு காரியத்தை சொல்கிறேன். நியூயார்க் பட்டணத்தில் ஸ்டீஃபன் மெரிட் அப்படிங்கிற ஊழியக்கார், பெரிய ஊழியக்கார், அவர் பரிசுத்த ஆவியை பற்றி நல்லா பிரசங்கம் பண்ணுவார். அவரை சந்தித்து நீ அந்த ஞானத்தை பெற்றுக்கொள்ளலாம், அந்த அறிவை பெற்றுக்கொள்ளலாம். அப்படி என்றால் நியூயார்க் எப்படி போகிறது? இவர் ஏழை பையன், இவர்கிட்ட கையில் ஒன்றுமே கிடையாது, காசெல்லாம் கிடையாது. கடைசியில் ஒரு கடற்கரை பகுதிக்கு போகிறான். அவன் இருந்த தீவு பகுதியில் கரெக்டாக ஒரு ஷிப்பு நிற்குது, ஒரு கப்பல் நின்று கொண்டிருக்கிறது. அந்த மாலுமிகள் இறங்கி அந்த கரை பக்கம் வரும்பொழுது ஓடி போய் அந்த பைலட்டுக்கிட்ட கேட்குறான், இந்த கேப்டன்கிட்ட கேட்குறான், ஐயா இந்த கப்பல் எங்கேயா போகுது, இதில் என்ன இருக்குது?
அவர் சொன்னார், இது நியூயார்க்கு போகுது அப்படிங்கிறாரு. அந்த கப்பல் மாலுமி சொல்கிறாரு, இது நியூயார்க்கு போகிற கப்பல். அப்படியா, நியூயார்க் போகுதா? இவனுக்கு ஒரே சந்தோஷம். நியூயார்க்கில் போய் யாரை பார்க்கணும்? ஸ்டீஃபன் மெரிட்டை பார்க்கணும். அப்படி என்றால் அங்கே எப்படி போவோம்? டிக்கெட் இல்லை. அப்போ அவர்கிட்ட கேட்டான், ஐயா ஒரு சின்ன வேலை கூட, நல்லா க்ளீன் பண்ணுவேன், எல்லாம் சுத்தம் பண்ணுவேன். இந்த டெக்குன்னு சொல்லுவாங்க ஷிப்பில், அந்த வேலையை கொண்டு போய் கொடுக்குறான். நீ இதெல்லாம் க்ளீன் பண்ணு. பிரியமான 2-3 மாதம் ட்ராவல் பண்ணுறான். அந்த 2-3 மாதத்தில் அவன் பட்ட பாடு ஜாஸ்தி. அந்த ஷூஸ் காலில் அப்படி உதைப்பாங்களாம் அந்த பையனை. ஏன்னா அவன் வந்து கருப்பு என்ன பையன், 2வது ஸ்லேவ் பாய், அவனை யாரும் கேட்க ஆள் இல்லை. ஆனால் பிரியமானவர்களே, எல்லாவற்றையும் பொறுத்து கொண்டு அவங்க அடிக்கிற அடி எல்லாத்தையும் வாங்கி கொண்டு அவருடைய வாஞ்சி பரிசுத்த ஆவியாரை பற்றி நான் தெரிஞ்சுக்கணும். அவர் யார், அவருடைய கிரியை என்ன, எனக்கு என்ன செய்வார், இதையே அவன் ராத்திரியும் பகலுமா தூங்குறான்னு இதே சிந்தையாக இருக்கிறான். கடைசியில் 2 மாதம் பொறுத்து அந்த கப்பல் நியூயார்க் பட்டணத்தை போயிடுச்சு. இந்த நியூயார்க் பட்டணத்தை போட உடனே அந்த விலாசத்தை கையில் வைத்திருக்கிறான். அந்த அம்மா கொடுத்தாங்க இல்லையா, ஸ்டீஃபன் மெரிட். அவர் பார்த்தீங்கன்னா ரொம்ப பிஸி ஊழியக்காரர். கடைசியில் வீடு கண்டுபிடிச்சி போய் உள்ளே போகும்போது அவர் அப்போ தான் எல்லாம் கோட்டெலாம் போட்டுட்டு பைபிள் எடுத்துகிட்டு ஒரு கான்ஃபரன்ஸுக்கு ரெடியாக காருக்குள்ளே போகிறாரு. என் ஓடிப்பாய், ஐயா நீங்கள் தானே ஸ்டீஃபன் மெரிட்? ஆமாம், என்ன விஷயம்? உங்களோட கூட பேசணும். இப்போ டைம் இல்லை, போயிட்டு வா. டாட்டா காமிச்சிட்டார். அவ்வளோதான். அவன் எங்கே போயிட்டான்? அவன் வெளியே வந்துட்டான். அவர் காரில் பறந்து போயிட்டேன்னு அவர் பிஸி மேன். அவர், ஐயோ ஆண்டவரே பார்க்க முடியலையே, ரொம்ப வேசனத்தோடு அந்த பக்கம் சுற்றிக்கிட்டு இருக்கிறான். அடுத்த நாள் ஈவினிங் வர்றான். பார்க்கும்போது இல்லை, இன்னொரு மீட்டிங் இருக்குது. 1-2 மிஸ் ஆகிடுச்சு. அப்படியே அவரை பார்க்கவே முடியல, பேசவும் முடியல. கடைசியில் ஒரு நாள் காலை மீட்டிங். அப்போது அவரால் பேச முடியல. நான் போயிட்டு வந்து பேசுகிறேன்னு போயிட்டார். அப்போது அந்த வாலிபன் அங்கே சுற்றி கொண்டிருக்கிற அந்த பையன் சுற்றிக்கிட்டு இருக்கிறான். ஈவினிங் போல் ஒரு 4 மணி 5 மணி போல் கூட்டம் முடிச்சுட்டு வந்துட்டுருக்கிறார் காரில். அப்பொழுது அவர் வீட்டு அருகில் 17 வாலிபர்கள் அவனை சுற்றிலுமாய் முழங்கால் போட்டுட்ருக்கிறாங்க. அது நடுவில் இந்த சாமுவேல் மாரிஸ் ஜோம் பண்ணிகிட்ருக்கிறான். இவருக்கு ரொம்ப தூக்கி வாரி போட்டுருச்சு. 17 வாலிபர்கள் யார் என்றால் எல்லாம் ரவுடி கும்பல். அந்த இடத்துல எல்லாம் கேங் லீடர்ஸ். அவங்கெல்லாம் மோசமான பசங்க. இவருக்கு டெய்லி அந்த பார்க்குறாரு. அந்த பசங்களை பார்த்து இவர் நல்லாவே தெரியும். ஆனால் இவங்களை மாற்றுறதுக்கு இவரால் ஒன்றும் முடியல. ஆனால் பிரியமானவர்களே, இந்த 17 வாலிபர் முட்டுங்கால போட்டு நடுவில் இந்த சாமுவேல் மாரிஸ் அவன் ஜோம் பண்ணிகிட்ருக்கிறான், கவுன்சில் பண்ணிகிட்ருக்கிறான். அப்போ தான் புரியுது அவருக்கு, ஐயோ ஆவியாருடைய கிரி இந்த பையன் மூலம் எப்படி நடக்குது பாருங்கள். ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அவருக்கு. கொஞ்ச நேரம் பொறுத்து அந்த பையனை பார்க்குறாரு. இவரே வராரு. அப்போ கேட்குறான், பரிசுத்த ஆவியாரை பற்றி தெரிஞ்சுக்கணும். இப்போ நடக்கிறது என்ன தம்பி? இவ்வளோ பேர் நடத்திருக்கிறது யாருடைய வேலை தெரியுமா? யார் வேலை? ஆவியானவர். அருமையான ஆவியான இருந்தால் ஆத்துமாக்களை ஈஸியாக கொண்டு வந்துடலாம். ஏனென்றால் ஆவியானவர் தான் பேசுகிறார். அவனை அந்த கன்விக்ஷன் கொடுக்குறதே ஆவியானவர் தான். ஒருவன் பாவத்தை உணர்றான் பார்த்தீங்களா, பாவத்தை குறித்து உணர்தல். செய்தி கொடுக்கும்போது சில பேர் அழ ஆரம்பிச்சிருவாங்க. நிறைய யூத் ரெட்ரீட்டு, யூத் கன்வென்ஷன் எல்லாம் போயிருக்கு. ஆகவே சில சமயத்தில் அந்த அண்ணன்மார்களும் அந்த பாவத்தை குறித்து கண்டித்து உணர்த்துவாங்க. அந்த காலத்தில் ஸ்டான்லி பிரின்ஸ்னு ஒரு அண்ணன் இருந்தாங்க. அவங்க இறந்து போயிட்டாங்க. இஸ் நோ மோர். அவங்கெல்லாம் வாலிபர் கூட்டத்தில் பேசும்போது அழுவார்கள். எல்லாம் கதறி கதறி அழுவார். பாவத்தை குறித்து ஒரு கன்வென்ஷன் வந்துடும். இது செய்கிறது யாருன்னா பரிசுத்த ஆவியானவர். அந்த 17 வாலிபர்கள் ரட்சிக்கப்பட்டாங்க. கொஞ்ச காலத்தில் பார்த்தீங்களா, சாமுவேல் மாரிஸ் உலக புகழ்பெற்ற பெரிய ஊழியக்காரனாய் மாறினார். அருமையானவர்கள், இது ஏன் சொல்கிறேன்னா, இது உலக ஞானம் கிடையாது. ஆகவே ஞானத்தை அருளுகிற ஆவியானவர், இந்த தெய்வீக ஞானத்தை ஆண்டவர் சாமுவேல் மாரிஸ் கொடுத்தாருங்க. ஆகவே எந்த ஒரு காரியமானாலும் கர்த்தரிடத்தில் என்ன செய்யணும்? அடுத்தது போய் ஆலோசனை கேட்க வேண்டும். அவர் ஆலோசனை ஆவியானவர். நம்ம வீட்டில் ஏதோ ஒரு காரியம் நடக்கணும், உடனே அவரை கேட்கலாமா இவரை கேட்கலாமா? இந்த ஆலோசனை முதல் எங்கே தெரியுமா போகணும்? கர்த்தரிடத்தில் தான் போகணும். அவரிடத்தில் ஆலோசனை கேட்கணும். அவர் கேட்கும்போது அவர் ஆலோசனையில் ஆச்சரியமானவர், செயலில் மகத்துவம் உள்ள அவர். இஸ் அ கவுன்சிலருங்க. ஆவியானவர் யார் என்றால் நம்ம கவுன்சில் பண்ணுறது பரிசுத்த ஆவியானவர். நம்ம ஆண்டவர் தேற்றுகிறது பரிசுத்த ஆவியானவர். என்னை டீச் பண்ணுறது பரிசுத்த ஆவியானவர். ஆகவே இந்த போதனை எல்லாமே அவர் செய்கிற வேலை தான். இந்த கடைசி நாட்களிலே சபைக்கு பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையும் அவருடைய செயல்பாடும் அதிகமாய் செயல்பட்டு கொண்டிருக்கிறது.
சின்ன சின்ன சபையெல்லாம் இன்றைக்கி எழும்பி பிரகாசிக்க ஆரம்பித்து விட்டது இந்த கடைசி நாட்கள். ஆகவே இந்த ஆண்டுடைய ஆவியானவர் நமக்கு அவர் கவுன்சில் பண்ணுறார். ஆகவே தான் வேதம் நமக்கு அப்படி போதிக்கிறது. ஏசாயா 28:29 அவர் ஆலோசனையில் ஆச்சரியமானவர், செயலில் எப்படிப்பட்டவர், மகத்துவம் உள்ள தேவன். அருமையானவர்களே, இந்த தேற்றரவாளன் உங்களுக்கும் எனக்கும் மிக மிக முக்கியமாய் தேவையாக இருக்கிறது. ஆகவே இந்த தேற்றரவாளன் இன்னும் கொஞ்சம் நம்ம அறியணும்னா ரோமர் 8க்கு வரணும். ரோமர் 8க்கு வரும் பொழுது 14ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் யார் தெரியுங்களா? தேவ புத்திரர். நீங்கள் சன் அண்ட் டாட்டர்ஸ். பாருங்கள், நம்ம எல்லாரும் எப்படிப்பட்டவர்களாய் மாற்றி விடுகிறார்கள். யாரெல்லாம் தேவ ஆவியில் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரர். ஆகவே நாமெல்லாம் அவருடைய மகனாக மகளாக மாறி அந்த உறவுக்குள்ளே வந்துடுறோம் பாருங்கள். ஆகவே தான் ஆண்டு அடுத்த வசனத்தில் உடனே சொல்கிறார், 15ஆம் வசனத்தில், திரும்பவும் பயப்படுவதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறலை. நம்ம யாரும் அடிமை கிடையாது, நம்ம யாரும் திக்கற்றவர்கள் கிடையாது. இந்த ஆவியான வர வர எனக்குள்ள இந்த நாலெட்ஜை கொடுக்குறாரு, எனக்குள்ள இந்த அறிவியை கொடுக்குறாரு. நான் யார் என்ற ஐடென்டிட்டி, என்னுடைய அடையாளம் என்ன என்பதை புரிந்து கொள்ள வைக்கிறார். மகனே மகளே, தேவ குடும்பத்தில், பரலோகத்தின் குடும்பத்தில் நீ ஒரு பிள்ளை, மகள், அங்கத்தினர். இந்த ஆவியாக நமக்கு கொடுக்குற ஒரு அடையாளம், அது ஐடென்டிட்டி. ஆகவே அதைத்தான் நீங்கள் பார்க்கிறோம். பயப்படுவதற்கு ஏதுவான அடிமைத்தனத்தின் ஆவியை நீங்கள் பெறலை. எப்படி பெற்றுக்கிறோமா? என்னன்னு கூப்பிடலாம்? அப்பா பிதாவே. அருமையான தேவ ஜனமே, உங்கள் கையிலே, என் கையிலே ஆண்டு கொடுத்த ஒரு பெரிய கிஃப்ட் என்னவென்றால், யூ கேன் கால் him as அப்பா ஃபாதர் எனி டைம். 365 24 மணி நேரத்திலும் இந்த அப்பா பிதாவை நம்ம என்ன செய்யலாம்? கூப்பிடலாம். 12 மணிக்கு ராத்திரியில் கூப்பிடலாம், 1 மணிக்கு கூப்பிடலாம், விடிய காலம் கூப்பிடலாம், மாலை நேரத்தில் எப்போ வேணால் கூப்பிடலாம். அப்போ தான் ஆண்டவர் சொல்கிறார், ஏன்டா நீங்கள் நான் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறல. இந்த உரிமையோடு நம்ம வருகிறோம் பிரியமானவர்களே. யூ கேன் கால் him அப்பா ஃபாதர். அப்பா பிதாவை என்று கூப்பிடப்படுகிற புத்திர ஸ்வீகாரத்தின் ஆவி தான் இந்த ஆவி. அப்போ நான் பெற்றிருக்கிற இந்த ஆவி என்னவென்றால், எங்கள் அப்பாவை எப்போ வேணால் கூப்பிடுவேன், எந்த கஷ்டமான நேரத்தில் கூப்பிட முடியும், அவர் வருவார், எனக்கு உதவி செய்வார். ஆதலால் தான் நீங்கள் ஏற்ற காலத்தில் இரக்கத்தை பெறவும் சகாயம் செய்யும் கிருபை அடைவும் கிருபாசன தண்டையில் தைரியமாக வாங்க. அருமையான தேவஜனமே, இதான் கிருபாசனம். இந்த கிருபாசனத்தை வர்றதுக்கு நீங்கள் அங்கே போய் இங்கே போய் அவசியம் இல்லை. இயேசு எப்பொழுது சிலுவையில் மரித்தாரோ அந்த நேரத்தில் தானே தேவாலயத்தின் திரைச்சலை மேல் தொடங்கி கீழே 2ஆக கிழிந்தது, கிருபாசனம் திறந்தது. கிருபாசனத்தில் ஒரு காலத்தில் யாரும் போக முடியாது. வருஷத்துக்கு ஒரு முறை பிரதான ஆசாரியர் இரத்தத்தோடு உள்ளே போக வேண்டும். அவன் சரியான வகையில் ஆயத்தம் இல்லாமல் போனால் அவருடைய சரீரம் தான், உடல் தான் வெளியே எழுப்பார்கள். அந்த ஆசாரிய அந்த அளவுக்கு பயங்கரமான இந்த கிருபாசனம் 3 இடங்கள், பிரகாரம், பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம், ஹோலி ஆஃப் ஹோலிஸ். அந்த இடத்துக்கு யாரும் போக முடியாது. அங்கே தான் கிருபாசனம் இருக்குது. நீ சரியாக ஜெபம் பண்ணாமல் ஆயத்தம் இல்லாமல் உள்ளே போன அவ்வளோதான். ஆகவே அந்த காலம் அல்ல, இந்த காலத்தில் புதிய ஏற்பாட்டில் இந்த கிருபாசனத்தில் யார் வேண்டுமானாலும் வரலாம். ஆகவே தான் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபை அடையும்படிக்கு தைரியமாக எங்கே வாங்க? கிருபாசனத்தில் வரலாம். அப்பா பிதாவின் கூப்பிடலாங்க. இவ்வளோ உரிமையை கொடுத்துட்டு நம்ம அனாதிகளை போல் இருந்தால் என்ன நடக்கும்? என்னை யார் கேட்க போகிறாங்க? எனக்கு என்ன கிடைக்க போகுது? என்ன ஒன்றுமே இல்லாமல் நம்ம இருக்கக்கூடாதுங்க. அது மாதிரி நம்ம தாழ்த்தக்கூடாது. நமக்கு தேவன் கொடுத்த உரிமை என்ன, நமக்கு கொடுத்த அடையாளம் என்ன? நீங்கள் புத்திரராக இருக்கிறீர்கள். உங்களை நடத்துகிற ஆவியானவர் நமக்கு பார்த்து சொல்கிறாரு, நீ என் பிள்ளையாக இருக்கிறாரே. அப்படி என்றால் நீ அனாதை என்று யோசிக்காதே சொல்லிவிட்டு சொல்கிறாரு 16ஆம் வசனத்தில், அதே ரோமர் 8:16 இந்த ஆவியான என்ன செய்கிறார் பாருங்க, வாசிக்கலாமா? 16ஆம் வசனம். என்று பாருங்க, ஆவியானவர் தாமே எந்த ஆவியோடு சாட்சி கொடுக்குறாரு? என்னுடைய ஆவி, நம்முடைய ஆவியோடு கூட என்ன செய்கிறாரா? பரிசுத்த ஆவியான சாட்சிங்க. இயேசுவும் சாட்சி பகர்கிறார், பரிசுத்த ஆவியான சாட்சி. ஆகவே இந்த சாட்சி கொடுப்பது யார் என்றால் அந்த பரிசுத்த ஆவியானவர் தான். ஆகவே நீங்களும் நானும் அனாதிகளாய் அல்ல, அப்பா பிதாவை நீங்கள் கூப்பிடலாங்க. கஷ்டமான நேரம் வருதா, ஒரு கவலையான நேரம் வரும்போது கூப்பிடுங்க, லார்ட் மை ஃபாதர் கூப்பிடலாம்.
அந்த உரிமை தேவன் கொடுத்திருக்கிறார். எல்லாருக்கும் இல்லை. யார் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் புத்திரர். அவர்களுக்கு தேவன் இந்த தைரியத்தையும் சமாதானத்தையும் அவரோடு கூட நீங்கள் உறவாடுவதற்கு உரிமை தேவன் கொடுக்கிறார். அவை தேற்றரவாளன் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு மிக மிக முக்கியமான ஒரு ஆசீர்வாதமான ஒரு காரியம். அடுத்தது இதோட இன்னொரு முக்கியம், இன்னும் கொஞ்சம் உள்ளே போக வேண்டும் என்றால் ரோமர் 8க்கு மறுபடியும் வரலாம். ரோமர் 8ஆம் அதிகாரத்தில் ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் 26ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது 26 ரோமர் 8:26 அந்தப்படியே வாசிக்கலாமா? ஆவியானவரும் பலவீனங்களுக்கு நமக்கு இந்த பலவீனம் வரும்போது சிஸ்டர்ஸ் பிரதர்ஸ், பலவீனம் வரும்பொழுது நமக்கு உதவி செய்கிறது யார் தெரியுங்களா? ஆவியானவர் தான். நிறைய சமயத்தில் சொல்லுவாங்க, நான் ரொம்ப வீக்காக இருக்கேன் பிரதர், நான் ரொம்ப பலவீனமாக இருக்கிறேன். கவலைப்படாதீங்க, இந்த பலவீனத்தில் தான் இந்த ஆவியார் நமக்கு ஹெல்ப் பண்ணுறாரு. அதனால தான் ஆரம்பத்தில் சொன்னேன், இந்த ஹோலி ஸ்பிரிட் கம்ஃபர்டர் வந்து ஹெல்ப்பர், இஸ் கைட், அட்வொகேட், நம்ம கை வழக்காடுகிறவர். ஆகவே இந்த இடத்துல அவர் என்ன செய்கிறாரா, நம்ம பலவீனங்களை நமக்கு உதவி செய்கிறார். அடுத்தது அதே பகுதியில் அறியாதிருக்கிறபடினாலே பார்த்தீங்களா, இது யார் செய்ய முடியுங்க? உனக்காக ஒருத்தர் பெருமூச்சு விட்டு அவர் ஜெபம் பண்ணிகிட்டே இருக்கிறாரு. இந்த ரகசியம் நமக்கு தெரியல. அதனால தான் ஏற்கனவே சொன்னேன், நிறைய சமயத்தில் ரியலைஸ் பண்ணல. நம்ம ஆவியை நம்மோடு இருந்து செய்கிறத நம்ம செய்யவே முடியல. நான் நிறைய இடத்துல பார்த்துருக்கேன், நான் மறந்துடுவேன் சில சமயத்தில். ஒரு பெரிய கம்பெனி இன்டர்வியூ போனால் 16 பேர் உட்காந்துருக்கான். எல்லாம் டையெல்லாம் கட்டிக்கிட்டு ரொம்ப ஸ்டைலாக உட்காந்துருக்குறான். கையில் பெரிய சர்டிஃபிகேட்லாம் வச்சுட்டு, எனக்கு சர்டிஃபிகேட் ரொம்ப கம்மி தான், மார்க்கெல்லாம் கம்மி. ஆகவே அந்த இடத்துல போய் 16 பேரில் யாரையும் செலக்ட் பண்ண போகிறோம், 2 பேர் எவ்வளோ தெரியல, நம்ம வீட்டுக்கு தான் போக போகிறோம் அப்படி யோசிச்சு உட்காந்துருக்கான். ஆனால் ஆவியானவர் இருக்கிறாரு, ரட்சிக்கப்பட்ட காலம் அது. அப்போது அந்த பர்சனல் மேனேஜர் வந்து அந்த வரான், அந்த ஆட்லி மாதிரி, அவன் தான் கிளார்க்கு, வந்து என் பேரை சொல்லி உள்ளே கூப்பிட்றான். சரி என்னமோ கூப்பிட்றான். உள்ளே பார்த்தா 2 பேர் செலக்ட் பண்ணால் நான் ஒருத்தன் செலக்ட் பண்ணிட்டாங்க. என்னை விட தகுதி உள்ளவங்களாம் உட்காந்துருக்கான், நல்ல தகுதி உள்ளவங்களாம். இது எப்படி நடக்குதுங்க? அப்போ தான் நினைக்கிறேன், ஆவியானவர் நமக்குள்ளே செயல்படுறது நம்ம சில சமயத்தில் என்ன செய்யலாம், புரிந்து கொள்வது இல்லை. நீ ஒரு ஆஃபீஸுக்கு போகிற, ஒரு அப்ளிகேஷன் கொண்டு கொடுக்க போகிற, ஒரு அதிகாரியை பார்க்குற, ஆவியை உன்னோடு கூட வருகிறாரு. ஆச்சரியமாக இந்த அப்ளிகேஷன் அவன் சைன் பண்ணி ஓகே பண்ணுவான். இது எப்படி நடக்குன்னு கேட்டால் அது பரிசுத்த ஆவியானவர். நிறைய சொல்லிகிட்டே போகலாம். அருமையானவர்களே, ஆவியார் என்னோடு கொண்டு இருக்கும்பொழுது என்னை உணர்த்துவார், என்னை நடத்துவார், என்னை தேற்றுவார், என்னை பலப்படுத்துவார், என்னை வெற்றியின் பாதையில் நடத்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒருவர் ஆகில இங்கே தோற்று போக நம்ம அழைக்கவில்லை. பரிசுத்த ஆவியார் உள்ள எல்லாரும் வெற்றியோடு வாழ முடியும். அதனால்தான் வாசிக்கிறோம், பெருமூச்சுகளோடு என்ன செய்கிறாராம், நமக்காக வாக்கு கடுங்காத பெருமூச்சுகளோடு அவர் என்ன செய்கிறாரு, விண்ணப்பம் பண்ணுகின்றார். சில நேரத்தில் ஜெபிக்க முடியாத நேரம் இருக்குங்க. ரொம்ப சோர்ந்து போய் படுத்திருப்போம், சரீரத்தில் பலவீனம், வியாதி, என்னால் ஜெபிக்க முடியல, பரவாயில்ல, உனக்காக ஒருத்தர் ஜெபம் பண்ணுறாரு. ஹல்லேலூயா. எனக்காக யார் ஜெபம் பண்ணுவான்? நிறைய பேர் அவங்களே நொந்துக்குவாங்க. இந்த கஷ்டத்தில் எனக்காக யார் ஜெபம் பண்ண போகிறான், என் பிள்ளைக்காக யார் ஜெபம் பண்ண போகிறான், என் வீட்டுக்காக யார் ஜெபம் பண்ண போகிறான்? கவலைப்படாதே, தேவ ஆவியினை பெற்றிருப்பாய் என்றால் உனக்காக ஒருவர் வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோட ஜெபம் பண்ணிகிட்டே இருக்கிறாரு. அவருடைய விண்ணப்பம் ஒரு நாள் குறைந்து போகவே போகாது. உனக்காக ஜெபிக்கிறவர். அது மாத்திரமல்ல, பரிசுத்த ஆவியானவர் மாத்திரமல்ல, அதே ரோமர் 8:34 இன்னொருத்தரும் ஜெபம் பண்ணுறார். அது யாருன்னு பாருங்க, 8ஆம் அதிகாரம் 34 கிறிஸ்துவும் யார்? கிறிஸ்துவே மரித்தவர், இருக்கிறவர், நமக்காக பாருங்க. ஆவியான ஒரு பக்கம் வாக்கு கடங்காத பெருமூச்சுகள், இன்னொரு பக்கம் இயேசப்பா எங்கே உட்கார்ந்துருக்கிறாரு, பிதாவின் தேவனுடைய வலது பக்கத்தில் உட்கார்ந்து நமக்காக வேண்டுதல் செய்ய. எவ்வளோ பாக்கியம் பெற்றவர்கள் இன்றைக்கு சபைக்கு வந்திருக்கிற நீங்களும் நானும். எவ்வளோ ஸ்லாக்கியம் உள்ளவர்கள். எனக்கு ஒருத்தர் ரெக்கமெண்ட் பண்ணுறார், எனக்கு ஒருத்தர் பேசுகிறார், எனக்கு ஒருத்தர் வேண்டிக் கொள்கிறார். அப்படி இருக்கும்பொழுது நான் ஒரு திக்கற்ற பிள்ளை கிடையாது, நான் ஒரு அனாதை கிடையாது, நான் ஒரு அடிமை கிடையாது, நான் புத்திரனாய் புத்திரியாய் இயேசுவுக்கு இருக்கிறேன். பிதாவுடைய வலது பாரத்தில் இருந்து நமக்காக வேண்டுதல் செய்து கொண்டே இருக்கிறார் பிரியமானவர்களே. ஆகவே உடைய இயலாமையில்
உன் பலவீனத்தில் அவர் தம்முடைய பலத்தை கொடுக்கின்றார். ஆகவே நமக்காய் வேண்டுதல் செய்கிற ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். பிரியமானவர்களே, அவங்க சோர்ந்து போக வேண்டிய அவசியமே கிடையாது. ஆகவே அவருடைய பிள்ளை என்று நாம் வரும்பொழுது, அந்த உறவுக்குள் வரும்பொழுது இத்தனை ஆசீர்வாதத்தையும் தேவன் நமக்கு கொடுக்கிறார். அதனால தான் பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினால் எல்லாம் ஆகும். ஆவியானவர் எங்கள் அன்பு தெய்வம் ஆட்கொண்டு நடத்தும் என்று பாடுறோம் அல்லவா? அந்த பாட்டில் என்ன வாசிக்கிறோம்? பலனில்லாத நேரங்கள், மேஜர் கொடுங்க, பலனில்லாத நேரத்தில் எல்லாம் நமக்கு என்ன செய்கிறாரு ஆவியானவர்? நல்லா உணர்ந்து இந்த பாட்டை ஒரே ஒரு கவி தான் பாட போகிறோம். பலனில்லாத நேரங்களில் உதவிடும் துணையாளரே, பலனில்லாத நேரங்களில் உதவிடும் துணையாளரே, சொல்வண்ணா பெருமூச்சோடே வித்திட வாருமையா, சொல்லொன்னா பெருமூச்சோடே செவித்திட வாருமையா, ஆட்கொண்டு எங்களை அனலாக்கும், ஆட்கொண்டு எங்களை அனலாக்கும், அன்பினால் என்று அலங்கரியும், அன்பினால் என்று அலங்கரியும், ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே, ஆவியான அன்பு எங்கள் தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே, ஜெபிக்க வைக்கும் எங்கள் ஜெப வீரனே, துதிக்க தூண்டும் துணையாளரே, ஜெபிக்க வைக்கும் ஜெப வீரனே, துதிக்க தூண்டும் துணையாளரே, சாத்தானின் சகல தந்திரங்களை தகத்தெறிய வாருமையா, சாத்தானின் சகல தந்திரங்களை தகத்தெறிய வாருமையா, ஆட்கொண்டு எங்களை அனலாக்கும், ஆட்கொண்டு எங்களை அனலாக்கும், அன்பினால் என்று அலங்கரியும், அன்பினால் என்று அலங்கரியும், ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே, ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. ஒரு நிமிஷம் அப்படியே கண்களை மூடுவோம், ஒரு சின்ன ஜெபம், அதுக்கப்புறம் தொடர்ந்து செய்தி. இந்த ஆவியானவருக்கு எத்தனை பேர் ஒப்பு கொடுத்துருக்கீங்க? இந்த ஆவியானவர் நம்மோடு கூட இருக்கிறாங்க. பிரியமானவர்களே, ஒரு அனாதையை போல உங்களை நீங்கள் தாழ்த்தி கொள்ள வேண்டாம். உனக்காக விண்ணப்பம் பண்ணக்கூடிய ஒரு தெய்வம். நீ பலன் இல்லாத நேரத்தில் அவர் பெருமூச்சோடு வேண்டுதல் செய்கிறார். அல்லேலூயா. அவரோடு இடைபடுவோம். ஆண்டவரே, அப்பா, பிதாவே, நாம கூப்பிடுற ஆண்டவரே, அநேக சமயத்தில் நீர் யாரென்று அறியாமல் இருந்தேன் ஐயா. ஆண்டவரே, இன்றைக்கு நான் உணர்ந்து கொண்டேன், நீ என்னோடு இருக்கீங்கப்பா, என் குடும்பத்தில் இருக்கீங்கப்பா, என் பிள்ளையோடு இருக்கீங்க. ஆண்டவரே, நாங்கள் வேண்டிக் கொள்கிற எல்லாவற்றிலும் நீர் கேட்கிற தேவன், பதில் கொடுக்கிற தேவன். எங்களை அர்ப்பணித்துக் கொள்கிறோம் ஐயா. எங்கள் குறைகளை மன்னித்து ஆவியானவரை இன்று முதல் இதோ என் இதய கதவை நான் திறக்கிறேன், திறந்து கொடுங்க. ஆவியம் வந்து நிரம்பட்டும், அவர் வரட்டும். அவர் வந்தால் எல்லாம் நடக்கும். அவர் வந்தால் எல்லாமே மாறிவிடும். அவர் வந்தால் காரியங்கள் தலைகளாய் மாறும். அவர் வந்தால் கூடாத காரியம் கூடும். அவர் வந்தால் செய்ய முடியாது செய்ய முடியும். அவர் வந்தால் தோல்விகள் வெற்றியாய் முடியும். அவர் வந்தால் நஷ்டங்கள் லாபமாய் முடியும். அவர் வந்தால் எல்லாமே மாறும், எல்லாமே மாறும். ஆண்டவரே, எங்கள் மீது இரக்கமாயிருந்து அந்த தேற்றரவாளனை எங்களுக்காக அனுப்பினீரேன். என் உள்ளத்தை திறந்து கொடுக்கிறப்பா, இன்று முதல் என்னோடு வந்து தங்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. பிரியமானவர்களே, இந்த அபிஷேகத்தை பெற்ற நீங்களும் நானும் பாக்கியவான்கள். வெறும் அந்நிய பாஷையை பேசிவிட்டு மாத்திரம் அல்ல, அது ஒரு அனுபவம். ஆனால் நாம் போக வேண்டிய எல்லைகள் ஏராளம் இருக்குது. ஆவியார் நடத்தக்கூடிய அற்புதங்கள் ஏராளமாக இருக்குது. ஆண்டவர் கைட் பண்ண சில சமயத்தில் பிலிப்பு ஊழியம் செய்கிறாரு சமாரியாவில்.
கர்த்தர் சமாரியில் பெரிய ஒரு எழுப்புதல் மீட்டிங், ரிவைவல் மீட்டிங் நடக்குது. அப்போஸ்தலர் 8 வாசிக்கலாம். அப்போ ஆவியானவர் என்ன செய்கிறாரு? பிலிப்புவை தூண்டுறாரு. என்ன தூண்டுறாரு? பிலிப்புவே எருசலேம் போகிற வழியாய் காசா பட்டணத்து வனாந்திரத்துக்கு போ அப்படிங்கிறாரு. சில சமயத்தில் ஆவியானவர் கைட் பண்ணுவாருங்க. இது நம்ம உள்ள படிக்க படிக்க நெருங்கி வர வர அவர் கைடன்ஸ் ரொம்பவே நல்லா இருக்கும். அப்போது 8ஆம் அதிகாரத்தில் அவன் ஏன் எதற்கு என்று கேட்கவில்லை. நான் தான் நல்ல வெல் செட்டில் ஆகிட்டேன், இங்கே சமாரியில் ஏராளமான மீட்டிங் நடக்குது, கன்வென்ஷன் கூட்டம், ஆல் நைட் ப்ரேயரு, ஃபாஸ்டிங் ப்ரேயர் எல்லாம் நடக்குது, ஏராளமான மக்கள் வராங்க, என்னை ஏன் ஆண்டவரே வனாந்திரத்துக்கு போக சொல்கிறீங்க? அப்போது ஆண்டவர் பேசுகிறாருங்க. அந்த பகுதி யாரும் எடுத்து வாசிக்கிறீங்களா? அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம். கர்த்தருடைய ஆவியானவர் பிலிப்பை அந்த ஏவுதல் பாருங்கள், லீடிங் எப்படி இருக்கு பாருங்கள். 8ஆம் 29ஆம் வசனம். ரைட். ஆவியானவர் போய் பாருங்கள், ஒரு மனுஷன் கந்தாகே என்ற ஒரு ட்ரெஷர், அவர் அந்த இந்த ராணியுடைய ஒரு ட்ரெஷர், அவர் பொருளாளர், அவர் போயிட்டுருக்கிறார் ரதத்தில். இவர் எங்கே அனுப்புகிறார்? ஆவியானவர் அந்த ரதத்தோடு சேர்ந்து கொள் போ அப்படிங்கிறாரு. ஆண்டவர் இங்கே தான் நான் பிஸியாக இருக்கிறேனே, அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. ஆவி நடத்துகிறார். அங்கே போகும்போது அந்த மனுஷனுக்கு சத்தியத்தை சொல்கிறாரு. சொன்ன உடனே இங்கே தண்ணீர் இருக்குது, ஞானசம் எடுத்துக்கலாமா, பேப்டிசம் எடுக்கலாமா? இந்த பிலிப்பு அவர் பேப்டிஸை பற்றி ஒன்றுமே சொல்லலை. பாருங்கள், அவனுக்குள்ளே அந்த தூண்டுதல் வருது பாருங்கள். அப்போது அங்கே தண்ணீர் இருக்குது, ஞானஸ்தானம் கொடுக்குற. ஞானஸ்தானம் கொடுத்து முடித்த உடனே பிலிப்பு அங்கே இல்லை. அதான் பிலிப்பு ஏன் இல்லை? அந்த வசனத்தை வாசிப்போம். ரதத்தை நிறுத்த சொன்னான். அப்பொழுது பிலிப்பும் மந்திரியும் இருவரும் தண்ணீரில் இறங்கினார்கள். பிலிப்பு தனக்கு ஞானஸ்தானம் கொடுத்தான். அவர்கள் தண்ணீரிலிருந்து கரையேறின பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் பிலிப்புவை அற்புதம் கர்த்தர் சில சமயம் நம்மளே கொண்டு போயிடுவார். பிரான்சிஸ் ஆஃப் அசிசி அப்படின்ற ஒரு புக்கை வாசித்திருக்கிறேன், பெரிய ஒரு பரிசுத்தவான். அவர் ஒரு பைபிள் காலேஜில் படிச்சுட்டு இருக்கும்போது சாயங்காலத்தில் அவங்க என்ன செய்வாங்க, கிராம ஊழியம் பண்ணும், ப்ராக்டிக்கல் போகணும். பைபிள் ஸ்டடி மாத்திரம் இல்லை, ப்ராக்டிக்கல் ஃபீல்டில் போகணும். நம்ம கூட தான் ஃபீல்டில் இறங்கணும், தெருவில் இறங்கணும், ஊழியத்துக்கு போகணும். ஆகவே பைபிள் மாத்திரம் படிச்சுட்டு போகிறதில்ல, ப்ராக்டிக்கல் செஷன் வேணும். அப்போது அவர் போகிறாரு, கிராமத்தில் போனோம். அந்த ஹாஸ்டலில் பயங்கர ஸ்ட்ரிக்ட்டு. 6 மணிக்கு உள்ளே இருக்கணும், யாராக இருந்தாலும் சரி. கேட்டை பூட்டிக்கிடுவாங்க. கேட்டை பூட்டினா அவ்வளோதான், திறக்க மாட்டாங்க. அடுத்த நாள் பேர் வெளியே தான் இருக்கணும். அந்த மாதிரி ஒரு பைபிள் காலேஜ். இவர் 6 மணிக்கு எங்கே இருக்கார் பார்த்தீங்களா? ஒரு சுவிசேஷ கூட்டத்தில் ஒரு கிராமத்தில் ஊழியம் செஞ்சுட்டு வர்றதுக்குள்ளே 6 மணி அங்கேயே ஆயிடுச்சு. எங்கே? கிராமத்தில் 6 மணி. இப்போ 6 மணிக்கு அவர் எங்கே போகணும்? கேட்டுக்கு உள்ளே, ஹாஸ்டலுக்குள்ளே இருக்கணும். 6 மணிக்கு இவர் வெளியே இருக்கிறார், எத்தனையோ மைல் தூரத்தில். கண்ணை மூடி ஒரு ஜெபம் பண்ணாராம். இது பாருங்கள், ரொம்ப ஆவியை நடத்துகிற விதமெல்லாம். கண்ணை மூடி ஒரே நிமிஷம், ஆவியானவரே, ஆண்டவரே, நான் அந்த ஹாஸ்டலுக்குள்ளே இருக்கணுமே, இப்போ நான் ரொம்ப தூரத்தில் இருக்கிறேனே. கண்ணை மூடி ஜெபம் பண்ணி ஆமேன்னு சொன்னபொழுது கேட்டுக்கு உள்ளே நின்றுட்டு இருந்தாராம். கேட்டுக்கு உள்ள ஒருத்தர் தான் கை தூக்குறாரு, பிரதரு சோத்திரம். அருமையாக நடத்துவாருங்க. ஏன் கவலைப்படுறீங்க? என் வீட்டில் இது நடக்கலை, அது நடக்கலை, இது வரல, அது போகல, எதுவும் வர வேணாம், போகணும், அவர்கிட்ட விட்டுருங்க. அவர் வர வச்சிருவார், அவர் போக வச்சிருவார். எது வரணும் வீட்டுக்கு வந்துடும், எது போனோம் போயிடும். ஏன்னா நடத்துறது அவர் இல்லையா? கண்ணை திறந்தவொடனே கேட்டுக்குள்ளே இருக்க 6 மணிக்கு. இது பிரான்சிஸ் ஆஃப் அசிசி அந்த புக்கில் வாசித்தா இருக்கும். அருமையான தேவஜனமே, இப்போ ஆண்டு அழகாக நடத்துகிறாரு. பிலிப்பை பார்க்குறான். அந்த பகுதியில் கர்த்தருடைய ஆவியான பிலிப்பை கொண்டு போய் விட்டார். மந்திரி பார்க்குறான், எனக்கு ஞானஸ்தானம் கொடுத்த பாஸ்டர் எங்கய்யா? இப்போ நாங்கள் 2 பேர் தான் இந்த குளத்தில் இறங்கணும், எனக்கு ஞானஸ்தானம் கொடுத்த பாஸ்டர் திடீர்னு காணுமே, எங்கேயா போயிட்டாரு? ஆவியா தூக்கிட்டு போயிட்டார். எலியா கூட தூக்கிட்டு போய் மறைப்பாரான். சொல்கிறாங்க, எலிசாட்டு சொல்கிறான், நீங்கள் 50 பேர் அனுப்புங்க, 30 பேர் அனுப்புங்க, எங்கேயா கொண்டு மறைச்சி வச்சுருப்பார் ஆவியானவர். ஆவியன் நடத்த ரொம்ப அற்புதமாக இருக்குங்க. இந்த கிஃப்ட்டு கிடச்சிருச்சுன்னா நம்ம தான் வெற்றியுள்ள மக்கள், இது வெற்றியுள்ள விசுவாசிகள். ஆகவே அதைத்தான் நீங்கள் பார்க்குறோம். அதுக்கப்புறம் பாருங்கள், இவர் எங்கே காணப்பட்டார்? எத்தனையோ மைல் தூரத்தில் பிலிப்பை கொண்டு போய் விட்டார். மந்திரி அப்புறம் அவனை காணாமல் சந்தோஷத்தோடு தன் வழியே போனான். பிலிப்பு ஆசோத்தில் காணப்பட்டு எங்கேயோ போயிட்டார் பாருங்க.
அப்போ ஆவியானவர் நம்ம லீட் பண்ணுற விதம் வந்து ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருக்கும். ஆகவே தான் இந்த பாட்டை நான் பாட சொன்னேன். ஆண்டவரே, எனக்காக பெருமூச்சோடு ஜெபம் பண்ணுற ஒரு ஆவியாக இருக்கிறீங்களே, இதோட எனக்கு ஒரு பெரிய கிஃப்ட் எதுவும் இல்லை. தொடர்ந்து நாம் சில காரியங்களை பார்த்து முடிக்க போகிறோம். அதே 8ஆம் அதிகாரம் ரோமர் 8 இன்னும் கொஞ்சம் உள்ளே போய் பார்க்கும்பொழுது இந்த ஆவியானவர் எனக்கு என்ன செய்கிறாரு, நமக்கு தான் செஞ்சிட்ருக்கிறாரு, இன்னும் கூடுதலாக என்ன செய்வார் அப்படின்னு பார்க்கும்போது 11ஆம் வசனம் வாசிங்க. ரோமர் 8:11. அன்றியும் இயேசு மரித்தோலிருந்து ஆவி இருந்தால் தம்முடைய ஆவியினாலே சாவுக்கு ஏதுவான சரீரங்களை உயிர்ப்பிக்கிறவர். அல்லேலூயா. இதெல்லாம் வந்து நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஸ்டெப் பை ஸ்டெப் உள்ள போக போக நம்முடைய சிந்தைகள்லாம் மாறிடுங்க. இந்த உலகத்துக்குரிய காரியமெல்லாம் எல்லாமே டோட்டலாக மாறிடும். என்னை ஆண்டவர் ஏன் உயிர்ப்பிக்கிறார்? கடைசி நாளிலே ஆண்டவர் நம்மை உயிர்ப்பித்து மகிமையிலே அவரோடு கூட வாழும்படி செய்வார். ஆகவே அதை குறித்து இங்கே பவுல் எழுதுகும் பொழுது, இந்த இயேசு கிறிஸ்துவனுடைய மரித்தோர் எழுப்பினுடைய ஆவி எனக்குள் இருக்கும் பொழுது, கிறிஸ்துவ எழுப்பினவர் உங்களில் வாசமாக இருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கு ஏதுவான இந்த சரீரத்தை என்ன செய்வாராம்? உயிர்ப்பிப்பார். முதல்ல சொன்ன ஆவி தேற்றரவாளன் ஆவியானவர் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார். இரண்டாவதாக புத்திர சுவீகாரத்தின் ஆவியை கொடுத்திருக்கிறார். உங்களை என்னை ஆண்டவர் அனாதிகளாய் விடவில்லை. மூன்றாவதாக பலவீனத்தில் எனக்கு பலன் தந்து எனக்காக விண்ணப்பம் பண்ணி கொண்டிருக்கிறார். பெருமூச்சுகளோடு விண்ணப்பம் பண்ணுறாரு. இன்னொரு பக்கத்தில் கிறிஸ்துவ எனக்காக ஜெபம் பண்ணுறாரு. ஆகவே இந்த புதிய ஏற்பாட்டு தேவ பிள்ளைகளுக்கு தேவன் கொடுத்திருக்கிற ஒரு பெரிய ஸ்லாக்கியம் இது. ஆக எனக்காக ஒருத்தர் பேசிக்கிட்டே இருக்கிறார், எனக்காக ஒருத்தர் வழக்காடுகிறார், எனக்காக எல்லாவற்றையும் செய்கிற ஒரு தேவன் இருக்கிறார். அடுத்ததாக நாம் வாசிக்கும் பொழுது உயிர்ப்பிக்கிற ஆவியானவர் நம்முடைய ஆவியிலும் சரி, சரீரத்திலும் சரி, ஆத்மாவிலும் சரி, நம்மை உயிர்ப்பிக்கிற ஆவியானவர் வரும்பொழுது எல்லாவற்றையும் உயிர்ப்பிக்கிறார். சாவுக்கு எதுவாக இருந்தாலும் சரி, அப்படிங்கிற வாழ்க்கையில் இதுதான் முடிவு, இதுக்கு மேலே எனக்கு எந்த ஒரு நம்பிக்கையும் கிடையாதுங்க, அவ்வளோதான் அப்படின்னு சொல்கிறியா, அங்கே ஒரு உயிர்ப்பிக்கிற வல்லமை வருங்கும். தேவதை செய்வாகும் வீட்டில் வாழ்க்கையில். இதுமேல் என்ன செய்ய முடியாது பிரதர், டாக்டருங்களாம் கைவிட்டாங்க, பயப்பட வேண்டாம். டாக்டர் கைவிட்டாலும் உயிர்ப்பிக்கிற ஆவியானவர் இருக்கிறார். சில அற்புதங்களை நாங்கள் கேள்விப்படும் போது ஆச்சரியமாக இருக்குங்க. அவ்வளோதான் முடிஞ்சது அப்படின்னு சொல்கிற கேஸ் எல்லாம் இன்றைக்கி பல்லாண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆவியான வரும்பொழுது உயிர்ப்பிப்பார். அருமையான தேவ ஜனமே, இந்த ஆவியானவர் தான் இந்த கடைசி காலத்தில் சபையில் அசைவாடுறார். நிறைய பேருக்கு இந்த ரகசியம் புரியாதனால ஏதோ ஆராதனைக்கு வராங்க, போகிறாங்க, காணிக்கை போட்டு போயிடுறாங்க. அதுக்காக ஆராதனை அல்ல, உங்களையும் என்னையும் ஆவியானவர் தூண்டி எழுப்புறாரு. அருமையான ஒரு தேவ ஊழியக்காரமாக வாழ்க்கையை நான் வாசித்தேன். கேத்ரின் குல்மேன், எத்தனை பேர் கேள்விப்பட்டிருக்கீங்களா? பின்னால் பிரைஸ் லார்ட். கேத்ரின் குல்மேன் வலிமையான பிரசங்கியார். அந்த மாதிரி பெரிய ஒரு இடம் வச்சு நல்லா அற்புதம் நடக்கும், மிராக்கல்லாம் நடக்கும், ஹீலிங். போன மீட்டிங்கில் நமக்கு நல்ல ஹீலிங் நடந்துச்சு இல்லையா? அதுபோல் இந்த மாதிரி நல்ல வரம் பெற்றவர்கள். ஒரு நாள் மாலை நேரத்தில் ஆவியானவர் அவங்களை இன்ட்யூஸ் பண்ணுறாரு. அவர் லீட் பண்ணிகிட்டே இருக்கார், சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு, சீக்கிரமாக இந்த இடத்த நீ மாற்று. இந்த ஆண்டு வரை இவ்வளோ பெரிய எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டு, இவ்வளோ பேர், இத்தனை நூற்றுக்கணக்கான மக்கள் வர்றாங்க, இந்த இடத்த மாற்ற சொல்கிறீங்களே. அந்த அம்மாவுக்கு ஒன்றும் புரியல, என்ன சொல்கிறீங்க ஆண்டவரே? பேசுகிறாரு, மகளே சீக்கிரம், இன்னும் 2 நாள் சீக்கிரம். இவங்க உடனே கீழ்ப்படுகிறாங்க. இது அவங்க ஊழியத்தில் நடந்த சம்பவத்தை நான் சொல்கிறேன், எல்லாருக்கும் அப்படின்னு சொல்லலை. அவங்க ஊழியத்தில் அவங்க எழுதின சில காரியங்கள். உடனே 2-3 நாளில் யோசித்தாங்க. அடுத்த ஒரு டவுன், அந்த டவுனுக்கு அப்படியே டோட்டலாக ஷிஃப்ட் பண்ணுறாங்க. இவங்க ஊழியத்தை ஷிஃப்ட் பண்ணிட்டாங்க. 2 நாள் கழித்து என்ன நடந்தது என்றால், அவங்க இருந்த அந்த பட்டணத்தில், அந்த பர்டிகுலர் ஏரியாவில் இந்த டொர்னடோன்னு அப்படின்னு சொல்லுவாங்க. அமெரிக்காவில் எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க? யூஎஸ் போனவங்க. இந்த டொர்னடோன்றது பயங்கரமான ட்ரபுலண்ட், ஒரு மாதிரி பயங்கரமான ஒரு காற்று, சுழல் காற்று. அது வந்தாக்க நிச்சயமாக நூற்றுக்கணக்கான வீடுகள் தவிடுபடி ஆயிரும். எல்லாத்தையும் ஒரு வாரிட்டு போயிடும். எல்லாம் காரில் கூட மேலே பறக்கும், மாடுகள் கூட மேலே பறக்கும். காற்று அவ்வளோ வேகமாக அடிக்கும், வீடுகள்லாம் தரமட்டமாயிரும். அந்த டொர்னடோ வந்து இவங்க போட்டிருந்த அந்த பெரிய ஷெட்டு, அந்த பில்டிங் எல்லாமே தவிடுபடியாக துக்குநூறாய் உடஞ்சி போயிடுச்சு.
அப்போது ஆண்டவர் பேசும்போது அவங்க என்ன செஞ்சிட்டாங்க, அவங்க காலி பண்ணி போயிட்டாங்க, முன்னாடியே போயிட்டாங்க. அப்போது ஆவியானவர் சில சமயத்தில் சில ஆபத்துகளை குறித்து கூட வார்னிங் கொடுப்பார். இந்த இடத்துக்கு போக வேண்டாம், இன்றைக்கி வேண்டாம், எனக்கு என்னமோ போகிற மாதிரி தெரியல, ஆனால் நீங்கள் போகல, நல்லது. ஆவியான அந்த ஏவுதல் வரும்போது ஸ்டாப் பண்ணும். இதில் அவ்வளோ லேசில் நம்ம கண்டுபிடிக்க முடியாது. ஆகவே ஆவியானோடு நம்ம வாழும்பொழுது ஒரு பெரிய ஊழியக்காரர் சொல்லுவார், காட் சேனலில் பேசுவார், பரிசுத்த ஆவியா எங்கே இருக்காருன்னு கேட்டால் அவர் வீட்டுக்குள்ளே வளரும் பொழுது கூடவே இருப்பாராம், வெளியில் போகும்போது கூட வருவாராம். வீட்டுக்குள்ளே அவர் ஆவியான நல்லா ஃபீல் பண்ண முடியுது அப்படின்னு சொல்லுவார். அருமையான தேவஜன, ஆவியான நமக்கு எதுக்கு கொடுக்கப்பட்டார்? இதுக்கு தான். இப்படிப்பட்ட காரியம் நம்முடைய பலவீனத்தில் உதவி செய்கிறது தான். இப்போ ஆவியோட செய்கிற இன்னொரு காரியம் என்றால் உயிர்ப்பிக்கிற ஆவியான. ஒருவேளை இந்த மாலை நேரத்தில் ஒரு எந்த விதமான காரியம் இல்லைப்பா, எந்த விதமான ஒரு காரியத்தில் ஒரு லைஃப் இல்லாத மாதிரி இருக்குது, பயப்பட வேண்டாம். ஆவியான வரும்பொழுது எங்களை உயிர்ப்பிக்கிற ஒரு வல்லமை புறப்படும். ஆகவே தான் இந்த வசனத்தை சொல்லுது, சாவுக்கு ஏதுவான சரீரத்தை என்ன செய்வாராம், உயிர்ப்பிக்க வல்லமையாக இருக்கிறார். அருமையான தேவச்சனமே, இன்றைக்கு ஒருவேளை உங்கள் மனதளவில் மென்டலி மனதளவில் ஏதோ ஒரு பாதிப்பு இருக்கிறது இருந்தால், இல்லைன்னா பரவாயில்ல, ஃபிசிக்கலாக சரீர சம்பந்தமான ஒரு பாதிப்பு, மென்டலாக சில பாதிப்பு, மன ரீதியில், சரீர ரீதியில், ஃபிசிக்கலாக, ஈவன் ஸ்பிரிச்சுவலாக கூட, ஆவிக்குரிய விசுவாச வாழ்க்கையில் ஒரு சோர்வு அல்லது ஒரு பின்மாற்றம், ஏதோ ஒன்று இது நம்மை அப்படி அழுத்தி கொண்டிருக்கிறது. அதனால் இப்பொழுது ஆவியான நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். ஆவியான வரும்பொழுது இந்த 3 பகுதியை உயிர்ப்பிப்பார், மென்டலி, ஸ்பிரிச்சுவலி, ஃபிசிக்கலி. 3. ஈவன் உங்கள் எக்கனாமிக்கில் கூட, பொருளாதாரத்தில் கூட ஒரு மந்த நிலைமை, அது அவ்வளோதான், டெட் மாதிரி இருக்குது, பயப்பட வேண்டாம். அங்கே தான் உயிர்ப்பிக்கிற ஆவியான கிரியை செய்வார். ஆக இந்த மாலையில் தேவன் நம்ம ஜெபிக்கும் பொழுது ஆவியானுடைய கிரியை வரும், பலமாக வரும். நம்ம உயிர்ப்பித்து தேவன் நம்ம நடத்துவார். உயிர்ப்பிக்கிற ஆவியானவர் நம்மோடு கூட இருக்கிறார். கடைசியில் இந்த சீடர்கள் பாருங்கள், இதே யோவானும் பேதுரும் சீடர்கள் அந்த அறைக்குள்ளே அவர் பூட்டி கொண்டு உள்ளே கிடக்கிறவர்களை ஆவியானவர் தொட்டார். பெந்தேகோஸ்து நாள் அபிஷேகம் பெற்றார்கள். இப்பொழுது பேதுரும் யோவானும் பிரசங்கம் பண்ணுறாங்க. இவங்க பிரசங்கத்தை கேட்ட மக்கள், இவர்கள் ஞானம் இல்லாதவர்கள், படிப்பறியாதவர்கள், தேவர் இல்லிட்ரேட் பீப்புள், இக்னோரண்ட் பீப்புள். ஆனால் அவங்க அவ்வளோ அழகாக பேசுகிறாங்களே. எங்கேருந்து வந்த ஞானம்? மீன் பிடிக்கிறவனுக்கு ஏது ஞானம்? பரிசுத்த ஆவியானவர் இங்கே இருக்கிற. ஒருவேளை எனக்கு ஞானம் இல்லை, இந்த காரியத்தில் எனக்கு சரியாக எனக்கு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை, நாலெட்ஜ் இல்லைன்னு சொல்கிறவங்களுக்கு ஆவியான வரும்போது அந்த அண்டர்ஸ்டாண்டிங், நாலேஜ் உனக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். தீர்க்க தரிசனமாக இதை சொல்கிறேன். உங்களுக்குள் எது வீக்காக இருக்கோ அந்த வீக்கர் செக்ஷனை தேவன் உயிர்ப்பிப்பார். தேவன் உயிர்ப்பித்து மேலே கொண்டு வருவார். அதுக்கு தாங்க ஆவியானவர், வேறு எதுக்கும் இல்லை. ஆக இதை பெற்றுக்கொள்வதற்காக தான் உங்களை என்னை இன்றைக்கு ஆண்டவர் அழைத்து வந்திருக்கிறார். பேதுரு யோவானும் பேசுகிறதை பார்த்து எல்லாருக்கும் ஆச்சரியமாயிடுச்சு. இவர்கள் பேதமை உள்ளவர்கள், ஆனால் ஒரு ரகசியம், இவர்கள் இயேசுவோடு இருந்தவர்கள். அருமையான தேவச்சனமே, இந்த மாலையில் ஆவியானவர்கள் நம்மை விட்டு கொடுத்து அவர் சமூகத்தில் ஒப்பு கொடுப்போமா? கர்த்தர் நமக்காக யாவையும் செய்து முடிப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கண்களை மூடி ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, வல்லமை தாரும் ஐயா. ஆண்டவரே ஊற்றிடும் ஐயா, ஊற்றிடும். இந்த மாலை நேரத்தில் ஊற்றிடுமே, ஊற்றிடுமே ஆண்டவர், வல்லமையை ஊற்றிடும் ஐயா. ஆண்டவர் எங்களை அழைத்த அழைப்பின் நோக்கம் ஆண்டவரே உமக்கு தெரியும். ஆண்டவரே, இந்த ஆவியானவர் நான் கர்த்தாவே அறியாமல் இருந்த குற்றத்தை எனக்கு மன்னியும்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஐயா. பரிசுத்தா ஆவியானவரே, தேற்ற வாழனே, என்னை அழைத்தவரே, என்னை பெயர் சொல்லி கூப்பிட்டவரே, என்னை உயிர்ப்பிக்க வல்லவரே, ஆண்டவரே, இறந்து போன செத்து போன நிலைமையில் இருக்கிற அநேக காரியங்கள் இப்பொழுது உயிர் பெறட்டும், உயிர் பெறட்டும். இது உயிரடையுமா? தீர்க்கதரிசி ஆண்டவர் கேட்கிறார், இந்த உலர்ந்த எலும்புகள் உயிரடையுமா? அதை தேவரீர் அறிவீர் என்றான். இப்பொழுது ஆவியான உள்ளே போகும்பொழுது உலர்ந்த எலும்புகள் உயிரடைந்தது போல இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் அநேக விஷயங்கள் உயிரடைய போகிறது. இதெல்லாம் டெட் ஆயிடுச்சு, முடிஞ்சிச்சு, இது மேலே ஒன்று எந்தவித நம்பிக்கை கிடையாதுன்னு சொல்லி நீ உட்கார்ந்திருக்கிற உன் வாழ்க்கையில் இப்பொழுது பரிசுத்த ஆவி உயிர்ப்பிக்க போகிறார். ஹல்லேலூயா. உயிர்ப்பிக்கிற ஆவியான வந்து விட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாமா? தேங்க்யூ லார்ட். ஹல்லேலூயா. உற்றிடுமே உம் வல்லமையை இந்த நாளில் எங்கள் மேலே, உற்றிடுமே உம் அக்கினியை இந்த
நாளில் எங்கள் மீது வல்லமையோடே ஊற்றிடுமே வல்லமையை இந்த நாளில் பாடுவோம். எங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வரப்போகிறது. வாழ்க்கையில் உயிர்ப்பிக்கிறார். வல்லமை வல்லமை தாருமே தேசத்தை உமக்காக கலக்கிட அபிஷேகம் அபிஷேகம் ஆண்டவரே என்னை அபிஷேகியும் என்னை நிரப்பும் என்னை நிரப்பும் ஊற்றிடுமே உம் வல்லமையை கேளுங்க. இந்த நாளில் உயிர்ப்பிக்கிற ஆவியானவர் உன் குடும்பத்திலே உன் பிள்ளையின் வாழ்க்கையிலே உன் வேலையிலே இந்த நாளில் எங்கள் மீது வல்லமையோடு வல்லமை வல்லமை தாருமே தேசத்தை உமக்காக கலக்கிட அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே அனல் கொண்டு உமக்காக எழும்பிட பெந்தேகோஸ்தே நாளில் செய்தது போல அக்கினியின் நாவுகள் பொழிந்திடுமே பெந்தேகோஸ்தே நாளில் செய்தது போல அக்கினியின் நாவுகள் பொழிந்திடுமே அப்போஸ்தல நாட்களில் செய்தது போல இன்றும் செய்ய வேண்டுமே அபிஷேகம் அப்போஸ்தல நாட்களில் செய்தது போல இன்றும் செய்ய வேண்டுமே ஊற்றிடுமே உம் வல்லமையை இந்த நாளில் எங்கள் மேலே ஊற்றிடுமே உம் அக்கினியை இந்த நாளில் எங்கள் மீது வல்லமையோடு வல்லமை வல்லமை தாருமே அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே வல்லமை வல்லமை தாருமே தேசத்தை உமக்காக கலக்கிட அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே அனல் கொண்டு உமக்காக எழுப்பிட மாம்சமான யாவர் மேலும் ஊற்றுவேன் என்று வாக்கு தந்த ஆவியை ஊற்ற வேண்டுமே மாம்சமான யாவர் மேலும் ஊற்றுவேன் என்று வாக்கு தந்த ஆவியை ஊற்ற வேண்டுமே நீச்சல் ஆழம் கொண்டு சென்று நீந்த செய்யுமே நதியாய் பாய்ந்திடுவே நீச்சல் ஆழம் கொண்டு சென்று நீந்த செய்யுமே நதியாய் பாய்ந்திடுமே ஊற்றிடுவே உம் வல்லமையை இந்த நாளில் எங்கள் மேலே ஊற்றிடுவே உம் அக்கினியை இந்த நாளில் எங்கள் மீது வல்லமையோடு வல்லமை வல்லமை தாருமே தேசத்தை உமக்காக கலக்கிட அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே அனல் கொண்டு உமக்காக எழும்பிட வல்லமை வல்லமை தாருமே தேசத்தை உமக்காக கலக்கிட அபிஷேகம் வல்லமை தாருமே தேசத்தை உமக்காக கலக்கிட அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே அனல் கொண்டு உமக்காக எழும்பிட அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே அனல் கொண்டு உமக்காக எழும்பிட அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே ஒவ்வொருவர் மேலும் ஊற்றப்பட வேண்டுமே உம்முடைய அபிஷேக அக்னியினாலே உம்முடைய பிள்ளைகளை நிரப்புவீராக உம்முடைய பாத்திரம் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளுடைய பாத்திரம் நிரம்பி வழிகிற பாத்திரமாய் மாறட்டும் மாறட்டும் நிரம்பி வழியட்டும் கேளுங்க 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 ஆண்டவரே என் மேல் ஊற்றி இருக்கிற அந்த அபிஷேகம் இது போதாது இந்த மாலை வேளையிலே ஒரு பெந்தகோஸ்தே அனுபவம் ஒரு மேல் வீட்டு
கேட்ட அனுபவம் எனக்கு வேண்டும் ஐயா, எனக்கு வேண்டும் ஆண்டவரே. அந்த அபிஷேகத்தை எனக்கு தாரும், எனக்கு தாரும். உம்முடைய அபிஷேகத்தை ஊற்றும். ஓ ரீபாபா தூடாபா தாலா கதாராபா. ஆமென் ஆமென் ஆமென். எல்லாரும் ஆமென். ஹalleluya. ஓ glory glory. மாம்சமான யாவர் மேலும் ஓ என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்னீரே. உம்முடைய அபிஷேகம் ஒவ்வொருவர் மேலும் ஊற்றப்படுவதாக. ரீபாலா மகதா ரகதாரா. ஓ ரீபா பாபா தாடாபா. ஆமென் ஆமென் ஆமென். ஹalleluya. உம்முடைய அபிஷேகம், உம்முடைய வல்லமை உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நிரப்பட்டும். glory glory glory. ரீபா பாதா லாகதா ராதா லாகதா. ஓ ஷபாகா பாதுடா பாதா ரங்கரா. ரீகலா கலா கதடாதா. ரீமா ஹதரா கதுரா. ரீபா தடா தடா மகதுரா கதுடவா. ஹalleluya. glory glory. உமக்காக எழும்பிட தேவ பிள்ளையே, இந்த அபிஷேகம் கடந்து வரும் பொழுது, பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் உனக்குள்ளே கடந்து வரும் பொழுது, அவர் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துகிறவர். தேவ பிள்ளையே, ஒரு தகப்பன், கண்டிப்புள்ள தகப்பன் எதற்காக பிள்ளைகளை கண்டிக்கிறான் என்றால், ஓ தேவ பிள்ளையே, அந்த அன்புள்ள பிள்ளையின் மேல் நேசம் கொண்டதினால் அல்லவா. அப்படியாகவே நம்மை கண்டித்து உணர்த்துகிற பரிசுத்த ஆவியானவர், வாக்குக்கு அடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறவர். ஓ glory 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 glory. ஹalleluya. அந்த ஆவியானுடைய அபிஷேகம் நமக்குள்ளே ஹalleluya கடந்து வரும் பொழுது, ஓ அவரை அப்பா பிதாவே என்று அழைக்கக்கூடிய அந்த புத்திர சுவிகார ஆவியை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறாரே. ஓ ரிபாலா ஹாதரா தலாகரா கதரா. ஓ glory glory. தேவ பிள்ளையே, உலக ஜனங்கள் எல்லாம் ஓ அவர்கள் வழிபடுகிற ஓ தெய்வத்தை தெய்வமே கடவுளே என்று சொல்லி கூப்பிடுறாங்க. ஆனால் நீங்களும் நானுமோ இயேசுவை அப்பா பிதாவே அப்பா பிதாவே அப்பா பிதாவே என்று சொல்லி கூப்பிடக்கூடாதான புத்திர சுவிகார ஆவியை நமக்கு தந்தாரே. அது மாத்திரமல்ல, அந்த பரிசுத்த ஆவியானவர் சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரத்தின் அவயவங்களை உயிர்ப்பிப்பார் என்ற வாக்கின்படியே இந்த மாலை வேளையிலும் அநேகருடைய சரீரத்தில் உயிர்ப்பிக்கிற தேவ ஆவியானவருடைய வல்லமை, உயிர்ப்பிக்கிற தேவ ஆவியானவருடைய அபிஷேக அக்னியின் வல்லமை ஓ கடந்து போய் சரீரத்துக்குள்ளே பலகீனங்கள் இருக்கிறது அல்லவா. அந்த பலகீனங்கள் எல்லாவற்றையும் ஆவியானவர் இப்பொழுது மாற்றுகிறார். பலகீனங்கள் எல்லாம் ஹல்லேலூயா ஆமென் ஒளிந்து போகிறது. பலகீனங்கள் ஒளிந்து போகிறது. கர்த்தர் புது பலனை தேவ பிள்ளையே உனக்குள்ளே வைக்கிறார். ஹல்லேலூயா. glory glory glory. அபிஷேகம் கடந்து வரும் பொழுது சகல நுகங்களும் முறிக்கப்பட்டு போகும். வியாதி என்கிற நுகம் இப்பொழுது முறிக்கப்பட்டு போகிறது. ஓ glory ரீகாரா கதரா ரிமலகந்தரா கதரா ரிபாதடா வகரா கதரா கதரா. ஹல்லேலூயா. அடிமைத்தனத்தின் ஹல்லேலூயா நுகம் முறிக்கப்பட்டு போகிறது. பிசாசானவன் என்னென்ன நுகங்களை உங்கள் வாழ்க்கையில கொண்டு வந்து வைத்து நீங்கள் நிமிர முடியாதபடி அவன் அடிமைத்தனத்துக்குள்ளே கொண்டு போக வேண்டும் என்று சொல்லி நினைத்தானோ, அந்த அபிஷேகம் சகல நுகங்களையும் முறிக்கும் என்ற வாக்கின்படி கர்த்தருடைய அபிஷேகம் உங்கள் மேலே ஓ காலில் இறங்கி வருகிறது நிமித்தம் எல்லா நுகங்களும் முறிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அப்படியே உங்களுடைய வலது கரத்தை எடுத்து உங்கள் சிரசில் வைங்க. ஓ ஆவியானவருடைய அபிஷேகம் என் மேலேன்னு சொல்லுங்க. பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் என் மேலே, பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் எனக்குள்ளே. ஓ glory glory glory. அபிஷேகம் சகல நுகங்களையும் முறிக்கும் அல்லவா. இப்பொழுது என் மேல் கர்த்தருடைய அபிஷேகம் ஊற்றப்பட்டிருக்கிறபடியினால் எல்லா நுகங்களும் சொல்லுங்க, எல்லா நுகங்களும் எல்லா நுகங்களும் எல்லா நுகங்களும் சத்துரு கொண்டு வந்த நுகம் என்ன நுகங்களை ஓ உனக்குள்ளே வைத்திருக்கான்னு உங்களுக்கு தான் தெரியும். முன்பு போல ஜெபிக்க முடியலையே, வேதமாசிக்க முடியலையே, கர்த்தருக்காக எழும்ப முடியலையே. ஓ glory glory. அந்த நுகங்கள் இப்பொழுது முறிக்கப்படுகிறது. ஆவியிலே ஹல்லேலூயா காணப்படுகிற நுகங்கள் முறிக்கப்படுகிறது. ஆவியானவர் பலனை தருகிறார். சரீரத்திலே காணப்படுகிற வியாதி, சோர்வு, பலகீனம் இவைகள் முறிக்கப்படுகிற நேரம்
ஹல்லேலூயா. வாய்களை திறந்து வலது கரத்தை உங்கள் சிரசின் மேல் வைத்திருக்கிற தேவ பிள்ளையே, இப்பொழுது உங்கள் சிரசின் மேலே இயேசு கிறிஸ்துவினுடைய காயப்பட்ட கரம் அமர்ந்திருக்கிறது. உங்கள் சிரசின் மேலே ஆவியானவருடைய அபிஷேக எண்ணெய் உங்கள் மேல் ஊற்றப்படுகிறது. ஓ ரபாதடா தரங்க ரக்கலா கதரா ரிகாந்தர கதர பௌதரபா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. glory, glory. அபிஷேகம் சகல நுகங்களையும் முறிக்கும் என்ற வாக்கின்படியே அவர் முறித்து கொண்டிருக்கிறார். சாபத்தின் வல்லமைகள் முறிகிறது, வியாதியின் வல்லமைகள் முறிகிறது, தரித்திர கட்டுகள் முறிகிறது. ஓ ஹல்லேலூயா. ஆவியிலே பலகீனத்தை கொண்டு வந்து எழும்ப முடியாதபடி காணப்படுகிற எல்லா பலகீனத்தின் வல்லமைகளும் இப்பொழுது முறிந்து போகிறது. ரெண்டு கரங்களையும் தட்டி இயேசுவேன்னு சொல்லுங்க. நீர் கொடுத்த விடுதலைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆவியானவரே, நீர் கொடுத்த விடுதலைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஓ glory, glory, glory. பிதாவாகிய தேவனுக்கு மகிமை உண்டாவதாக, மகிமை உண்டாவதாக, மகிமை உண்டாவதாக, மகிமை உண்டாவதாக. உடைய மகிமை நிறைந்த கிருபை நிறைந்த பிரசன்னத்தில் ஆண்டவரே வந்திருக்கிற நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் அர்ப்பணித்து ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். தொடர்ந்து உடைய அபிஷேக அக்கினியின் வல்லமை உடைய பிள்ளைகளை நிரப்பி நடத்தட்டும், நிரப்பி நடத்தட்டும். ஹல்லேலூயா. ஓ உடைய பிள்ளைகளை உடைய அபிஷேகத்தினாலே நீர் மூடி முத்திரையிடும். இந்த நாட்களில் ஆண்டவரே உடைய பிள்ளைகளுடைய வேலை காரியங்கள், தொழில் காரியங்கள், குடும்ப காரியங்கள், உடைய பிள்ளைகளுடைய சுகபலன், ஆரோக்கியம், ஆண்டவரே எல்லாவற்றையும் கர்த்தர் நீர் மூடி முத்திரையிடுவீராக. ஓ glory. நீரே தொடர்ந்து இந்த அன்பு பிள்ளைகளை நடத்தி அருளும், நடத்தி அருளும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். இந்த வாரத்தில் நம்முடைய பிள்ளைகள் செய்கிற எல்லா வேலை காரியங்களையும், தொழில் காரியங்களையும், குடும்ப காரியங்களையும் சர்வ வல்லமையிலோருடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். நீரே பொறுப்படுத்திக் கொள்ளும், ஆசீர்வதியும், வழி நடத்தும் கிருபை தாரும். இயேசு ரட்சகருடைய நாமத்தில் பிதாவே, ஆமென்.